வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தீர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் வழமை போல் 2 முக்கிய அரசியல் பிரமுகர்களை சந்திக்கின்றோம். ஒருவர் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் வன்னி தேர்தல் தொகுதியின் முதன்மை வேட்பாளர் உதயராசா. வணக்கம். அதேபோல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் நாவண்ணா விஷ்ணுகாந்தன். வணக்கம். 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 நாங்கள் உதயராசா அவர்களிடம் அங்குள்ள தேர்தல் நிலைமைகள் பற்றி கேட்போம். கடந்த தேர்தலை விட இந்த முறை தேர்தல் சற்று வித்தியாசமானது. ஐக்கிய தேசிய கட்சியை எடுத்துக்கொண்டால் கூட அங்கே 2 அணிகள் களமிறங்கி இருக்கின்றன. அதேபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் கூட அங்கே விக்னேஸ்வரன் தனியாக பிரிந்து சம்பந்தன் அவர்கள் தலைமையில் மற்றும் ஒரு கூட்டமைப்பின் ஒரு அணி நிற்கின்றது. இந்த நிலைமையில் வன்னி தேர்தல் தொகுதியில் அது எவ்வகையான தாக்கத்தை செலுத்தியிருக்கின்றது? அங்குள்ள நிலைமைகள் எப்படி இருக்கின்றன? உண்மையில் வழமைக்கு மாறாக நான் நினைக்கின்றேன். 2020ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 5ஆம் தேதி நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வன்னிக்கு இந்த தேர்தல் ஒரு சாவக்கேடாக தான் நான் பார்க்குறேன். உண்மையில் என்றால் கூடுதலான பல கட்சிகள் களமிறக்கப்பட்டு பல சுயேட்சை குழுக்கள் இந்த மக்களை ஒரு குழப்பு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வன்னி தேர்தல் தொகுதியில் தேர்வு செய்வதற்காக 405 வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 28 சுயேட்சை குழுக்கள், ஏனைய அங்கீகரிக்கப்பட்ட எங்களை போன்ற அரசியல் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் களமிறங்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக கூடுதலாக தென்பகுதியிலிருந்து பலர் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த குழப்ப நிலையில் குறிப்பாக நான் நினைக்கின்றேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2015ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்ற மக்கள் அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த வலப்பேப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த புல்லடி போடுகின்ற அந்த பேப்பரில் இலகுவாக அந்த கட்சிகளை இலக்கங்களை இலக்கு வச்சு புல்லடி போடக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் இன்று குறிப்பாக அது வளமையாக நடக்கிறதுக்கு மாறாக 2 பக்கங்களிலும் ஒரு பக்கங்கள் அரசியல் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் சின்னங்கள், இணைய பக்கங்களின் சுயேட்சை குழுக்களின் சின்னங்கள், அந்த புல்லடி போடுகின்ற இலக்கங்கள் கீழ் வரக்கூடிய நிலைமை அங்கே இருக்கிறதால குறிப்பாக அந்த புதுசாக வாக்களிக்கக்கூடிய முதல் முறை வாக்களிக்க கிடைத்த சந்தர்ப்பம் உள்ள வாக்கு உள்ளவர்களுக்கும் ஏனைய கொஞ்சம் வயது கூடிய வாக்கு போட செல்பவர்களுக்கும் ஒரு குழப்ப நிலை அங்கு காணப்பட்டிருக்கிறது. அந்த வேட்பாளர்கள் கூடினதால், கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் கூடினால் இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் அங்கே பல கட்சிகள் பல சுயேட்சை குழுக்கள் இறக்கப்பட்டிருந்தாலும் பல கட்சிகளை மக்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிருக்கின்றார்கள். தாங்கள் உங்களின் ஒரு கருத்து கூட நாங்கள் பார்த்தோம், அதை இப்போ செவிமடுத்து விட்டு வருவோம். உண்மை இந்த தேர்தலில் எங்கள் தெளிவாக தெரிகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் முழுதாக நிராகரிக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த அப்பாவி தமிழர்கள் யாருக்கு வாக்களிக்கிறது என்ற நிலைமை தெரியாமல் இன்று தடுமாறிக்கொண்டு இருப்பதால் தென்பகுதிகளில் இருந்தும் இங்கிருக்கக்கூடிய மாற்றினத்தவர்கள் அந்த வாக்குகளை தாங்கள் சுவீகரிப்பதற்காக சாராய போத்துக்களையும் பணங்களையும் கொண்டு திரிவதுதான் தவறான நிலைப்பாட்டை தமிழ் மக்களுக்கு உருவாக்கி இருக்கின்றதா இந்த நிலைப்பாடு. ஆமாம், நீங்கள் கூறியது போல இந்த இப்படியான ஒரு குழப்ப நிலை மாற்று இனத்தவர்களுக்கு அல்லது வாக்குகள் சிதறும் ஒரு தன்மை இருக்கின்றதா? நிச்சயமாக வேட்பாளர்கள் சுயேட்சை குழுக்கள் கூடுகின்ற பொழுது அங்கு வாக்கு சிதறடிக்கக்கூடிய நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. வன்னியை பொறுத்தவரைக்கு 3 மாவட்டங்களை கொண்ட வன்னி தேர்தல் தொகுதியாக இருக்கின்றது. மூவின மக்களும் அங்கு வாழ்கின்றோம். மூவின மக்கள் வாழ்ந்தாலும் அங்கு பெரும்பான்மையாக 90% வன்னியில் தமிழர்கள் வாழக்கூடிய தேர்தல் தொகுதியாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அங்கே அந்த குழப்பக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் இந்த யுத்தத்தால் முழுக்க பாதிக்கப்பட்ட தேர்தல் தொகுதியாக நான் வன்னி தேர்தல் தொகுதியை பார்க்கின்றேன். அதுவும் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் முழுமையாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இன்னும் மக்கள் சரியான விதத்தில் குடியேற்றப்பட்டு அவர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத மாவட்டமாக இன்று பல தேவைகள் உள்ள மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டம் இருக்கின்றது. ஆகவே அந்த மக்களின் தேவைகளை தவறாக சிலர் பயன்படுத்துகின்றார். சில அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது சுயேட்சை குழுக்களாக போட்டியிடுகின்றதாக இருந்தாலும் சரி, இந்த வாக்கு சிதறிப்பதற்காக மக்களின் தேவைகளுக்காக அந்த குறிப்பாக அந்த வாக்குரிமை மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குரிமையை சரியாக பயன்படுத்த முடியாத தவறான பிரச்சாரங்கள் கூட வன்னியில் காணக்கூடிய இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பாக தாங்கள் செய்த இந்த
4ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி 2020ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முகம் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீண்ட காலம் 15 ஆண்டுகளுக்கு மேல் தாங்கள் இந்த நாடாளுமன்ற பாராளுமன்ற ஆசனத்தில் சூடேற்றியவர்கள் இன்று மீண்டும் தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பெறுவதற்காக தங்களை பற்றி பேசாது, தாங்கள் செய்த சேவைகள் பற்றி பேசாது, இவ்வளவு காலம் தாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பது பேசாமல் ஏனைய கட்சிகள் சார்பாக ஏனைய கட்சிகளின் புல கூறுவதாகவும் ஏனைய குறிப்பாக தங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதை விட யாருக்கு வாக்களிக்காதீங்கள் என்று சொல்வதில் அவர்கள் குறிக்கோளாக இருக்கின்றார்கள். ஏன் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் மற்றவருக்கு வாக்களிக்கக்கூடாது என்றதை தாண்டி மற்றவருக்கு வாக்களிக்கக்கூடாது என்ற பிரச்சாரத்தை அங்கே அவர்கள் முன்னெடுத்து செல்கின்றார்கள். ஆனால் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றார் 2015ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலில் உண்மையில் தேசிய கட்சியில் போட்டியிட்ட தமிழ் வேட்பாளர்கள் சில தமிழ் கிராமங்களுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது சில எதிர்பாரான கேள்விகள் வந்தது. நீங்களே தேசிய கட்சியுடன் போட்டியிடுகிறீர்கள், அது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புலையான பிரச்சாரம் மக்கள் மீது அவ்வாறான கேள்விகளை தொடுக்கக்கூடிய இருந்தது. ஆனால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அவ்வாறான கேள்வியை மக்கள் முன்வைக்கின்றார்கள். நீங்கள் எந்த முகத்தை கொண்டு எங்களிடம் வாரீர்கள், இதற்காக நீங்கள் வாரீர்கள், நீங்கள் உங்களுக்கு வாக்களித்து நீங்கள் என்னத்தை செய்ய போகின்றீர்கள் என்ற நிலைமையில் இன்று வன்னியில் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களிப்பதன் ஊடாக எங்களுக்கு எதையுமே நாங்கள் எங்களுக்கான தமிழற்ற தேசியத்தை காப்பது சம்பந்த தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு சம்பந்தமாகவோ இல்லாட்டி தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை சம்பந்தமாகவோ இல்லாட்டி காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான ஒரு தீர்வு சம்பந்தமாகவோ இல்லாட்டி மிஞ்சி இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாகவோ அதிக பாதுகாப்பு வலயங்களை மீட்பதற்கான சம்பந்தமாகவோ ஆக்கப்பூர்வமான உருக்கமான ஒரு கட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இல்லை என்பதை மக்கள் முழுமையாக இந்த 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முகம் கொடுக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு உண்மையில் பாரிய ஒரு நெருக்கடிக்கு மத்தியில் தான் இன்று மக்கள் மத்தியில் வலம் வருகின்றார். குறிப்பாக அவர்களால் ஒரு கூட்டத்தை கூட கூட்ட முடியாத நிலைமை அங்கே இருக்கின்றது. அவர்கள் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் பார்த்தீங்கன்றால் 10-15 பேரை திரட்ட இல்லாத ஒரு நிலைமையில் இன்று தமிழ் தேசிய கூட்டம் அவர்கள் விதைத்த பொய் கடந்த காலங்களில் தமிழர்கள் ஏனைய கட்சிகளில் போட்டியிட்ட தமிழர்கள் மீதும் அல்லது அரசாங்க சார்ந்த தேசிய கட்சியுடன் போட்டி போட்ட தமிழர்கள் மீதும் செய்த அவர்களின் அவதூறு இன்று அவர்களுக்கு வினையாக மீண்டும் அவர்களுக்கு திருப்பப்பட்டிருக்கின்றது. மக்கள் அதை உணர்கின்றார்கள் என்று இவர்கள் சொல்வதெல்லாம் பொய் என்று சொல்வதென்று எனக்கு அதை எவ்வாறு கூறுவதென்று எனக்கு தெரிய முடியாது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடக்கூடிய வன்னிக்கு வருகின்றேன் நான். வன்னியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் செல்வம் அடைக்கலநாதன் என்கின்ற முதன்மை வேட்பாளர் நினைக்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 21 ஆண்டுகள் தனது பாராளுமன்ற பதவியை வைத்திருக்கின்றார். அதே போன்று வினோ நோராலிங்கம் என்கின்ற கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் 2000 ஆண்டு நீங்கள் இதே கருத்தை தேர்தல் மேடையில் கூறியிருந்தீர்கள் நினைக்கிறேன். அதையும் நாங்கள் பார்க்கலாம். வன்னியை மையப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவராக இருந்தவர்களெல்லாம் இன்று கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இதையும் சாதிக்காமல் தாங்கள் தான் அதில் போட்டியை போட வேண்டும் என்றும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேட்பாளர்களை தோற்கடிக்கணும் என்பதில் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்று ஏனைய கட்சிகளை காண முடியாத நிலையில் இருக்கிறது. ஆமாம், இந்த கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். நாங்கள் மட்டக்களப்பிற்கு சென்றுவிட்டு வந்து உங்களுடன் உரையாடுவோம். விஷ்ணுகாந்தன் அவர்களே, மட்டக்களப்பின் நிலைமை எப்படி இருக்கின்றது? இதே மாதிரியான நிலைமையா? அதாவது கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கே இதையும் செய்திருக்கின்றதா அல்லது இப்போது அங்குள்ள நிலைமை எப்படி? இல்லை, உதயணன் சொன்னது போல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதே நிலைமை தான் இருக்குது. எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனென்றால் வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவமான கட்சி என்று தான் இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி, ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற போலி பேரில் நடக்கிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, வெளியில் தமிழரசு கட்சி உள்ளே இருக்குது, வெளியில் காட்டுறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த வகையில் தமிழ் மக்களுக்கு இவர்கள் சரியான ஒரு கட்சியும் இல்லை, சரியான ஒரு தீர்வுன்ற விஷயத்தில் இத்தனை வருட காலங்களாக இப்போ வன்னியில் இருக்கிறத விட மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களுக்கு பாரிய பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் வன்னியை இவர் உதயணன் சொன்னதை போல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரமல்ல, அங்கே சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானுடைய கட்சி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, அவர்களாலேயும் பல பிரச்சனை இருக்குது. அதை தவிர இப்போ விக்னேஸ்வரன் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவரும் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறார் மட்டக்களப்பு மாவட்டத்தில். ஆனந்தி சங்கரேயா அவர் 86 வயசு தாண்டிட்டது. அவருக்கும் சரியான ஒரு நேரம் ஒரு பேச்சு பேசுவார், மற்ற நேரம் அடுத்த நேரம் இன்னொரு பேச்சை பேசுவார். நல்ல நண்பர் என்னோட.
அவரும் அந்த கட்சியை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இறக்கியிருக்கிறாங்க. இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களுக்கு பாரிய பிரச்சனை 40,000க்கு மேற்பட்ட விதவைகள். சரியோ, கடந்த காலம் முழுவதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்வை பெற்றுத் தருகிறோம், அபிவிருத்தியை தாண்டி கொள்கைக்கு வாக்களியுங்கள், இதுதான் அவங்களோட மெயின் சூச்சி. அதுதான் அபிவிருத்தியை தாண்டி கொள்கைக்கு வாக்களியுங்கள். இதை சொல்லி மக்களை ஏமாற்றிட்டாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இன்னும் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்ல தெரியாது எங்களோட மக்களுக்கு, கூட்டணி என்று தான் சொல்கிறது, கூட்டமைப்புன்னு சொல்ல தெரியாது. வீட்டு சின்னமான மக்கள் சொல்கிறது கூட்டணி. நீங்கள் எந்த இடத்துல போனாலும் என்ன மக்களுக்கு இன்னும் சரியான தெளிவு இல்லை. தமிழரசு கட்சியா இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பா கூட்டணியா, பேசும்போது கூட்டணி தான் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் கேட்டு பார்க்கலாம். அந்த வகையில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த காலம் முழுவதும், இப்போ சம்பந்தனையாவை எடுத்து பார்ப்போம், தன்னால் குடை பிடிச்சி நிற்க முடியாது. சரியோ, சம்பந்தனையா தனக்கு யூரின் போகிறதே தெரியாது. சம்பந்தனையாவுக்கு இல்லை, உண்மையாக சொல்கிறேன், பம்பஸ் கட்டி இருக்கிறார். அவரை 2 பேர் பிடிச்சி தான் நடத்தவனு 87 வயசு தாண்டிட்டு இன்னும் அவரை விட்டு இன்னும் அந்த அதிகாரம் என்ற ஆசை இன்னும் போகுது. ஆனால் நெல்சன் மண்டேலா அந்த தன்னுடைய இனத்துக்காக போராடி எத்தனையோ வருஷம் சிறையில் இருந்து 20 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்தவர். அவர் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு மீண்டும் மக்கள் இருத்த அவர் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர் சொன்னால் இல்லை நான் இருக்கலைன்ட்டு அந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்தார். இந்த சம்பந்தனையாவை பாருங்கள். நான் கேட்குறேன், இந்த சம்பந்தனையா இந்த இளைஞர்களுக்கு சரியோ, இந்த ஒட்டுமொத்தமாக அவங்க என்ன செய்யும், அப்படி இல்லைன்னா தமிழ் தேசியம் என்று இருந்திருந்தால் எல்லா கட்சிகளையும் இணைத்து கையில் கொடுத்து வழி நடத்திக்கணும். வசந்தத்தில் தான் ஒரு கேள்வியை கேட்டாங்க, ஐயா விடுதலை புலிகளின் தலைவர் வேலிப்பிள்ளை பிரபாகரனா அந்த கட்சியை ஏற்படுத்தினது இல்லை, அவர்கள் என்னை ஏற்படுத்தவில்லை, பட்ட பச்சை பொய்யெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்படி இவர்கள பொய் வார்த்தைகள் தமிழ் மக்களை காலங்கள் கடத்தினதே தவிர ஒரு சின்ன விடயத்தில் கூட தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு விமோசனம்ன்றது கிடைக்கல இதுவரை காலங்களில். ஆனால் தமிழ் மக்கள் முந்தின நாள் ஒரு அம்மா ஒரு 80 வயசு தாண்டி தந்த அம்மா பாட்டெல்லாம் படித்து பேசுகிறான். அவளுக்கு கூட்டணியும் தெரியாது, கூட்டணின்னு தான் பேசுகிறான். அந்த வீட்டு சின்ன தம்பி, நாங்கள் 8 சுரக்காய் போன்ற வீட்டுக்கு வாக்களித்தோமே தவிர ஆனால் வாழ்வதற்கு எங்களுக்கு சொந்த வீடு இல்லை. உண்மை. தேசியம் பேசுகிறாங்க, சர்வதேசத்தினுடைய வார்த்தையை கேட்டு தான் இங்கே எல்லாம் நடக்குது. இந்தியா எதை சொல்கிறாங்களோ அதை செய்கிறாங்க. வாக்களிக்கணும் இந்த மக்கள், வடகிழக்கு தமிழ் மக்கள். இந்த வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்று தருவோம். ஒவ்வொரு தடவையும் தீபாவளிக்கு சித்திரைக்கு ஐயா சொல்வது, இப்போ சொல்லியிருக்கிறார் 20 ஆசனங்களை நாங்கள் பெற வேண்டும். ஒரு நம்பிக்கை தானே. அதாவது இந்த வயது போன காலத்திலும் அவர் அப்படி இருக்கிறார் என்று நீங்கள் கூறும்போது தனது பதவி காலத்தில் ஒரு அரசியல் தீர்வை பெற்றுவிடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையாக அது இருக்கலாம் அல்லவா? அதாவது சமஷ்டி தாரோம் என்று சொன்னபோது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சரியோ, இவரே விடுதலை புலிகளை குற்றஞ்சாட்டி வெளிநாட்டில் போயிருந்து 94ஆம் ஆண்டு வந்ததுக்கு பிறகு சந்திரிக்கா புல்லட் ப்ரூஃப் வாகனம் கொடுத்து இவரை பாதுகாத்து வச்சிருந்தது. இவரை எந்த வகையில் இந்த மக்கள் இன்னும், அதாவது மக்கள் ஏமாளிகளா இவர்கள் ஏமாத்துறார்களா என்பது இன்னும் தெளிவில்லாமல் இருக்குது. மக்கள் விளங்கிக் கொள்ள வேணும். இப்போ 86 வயசு போயிட்டது. இப்போ இந்த வயசில், அதாவது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு விடுதலையை சம்பந்தனையாவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பாலும் பெற்றுக் கொடுக்க முடியுமா? இல்லை, முடியாது. ஏனென்றால் பல போராளிகளையும் பல போராட்டங்களையும் கண்ட ஒரு தலைவர், அவரால் பெற்றுக் கொடுக்க முடியாததை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எத்தனை வருட காலத்துக்கு, இப்போ பாருங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2ஆக உடைஞ்சிட்டது. ஒன்று சிவசக்தி ஆனந்தன், சுரேஷ் பிரபஞ்சன் வெளியில் போயிட்டாங்க. அங்கால விக்னேஸ்வரன் ஐயா, இங்கால சிவாஜிலிங்கம், இவங்கெல்லாம் போயிட்டு நின்று இப்போ கோஷம் போடுறாங்க. இப்போ எங்களோட பொதுஜன பெரமுன நினைக்கிற வியாழேந்திரன் உட்பட எல்லாரும் வெளியில் போய் நின்று, இவங்கள் எல்லாரும் ஒரு வீட்டு பிள்ளை, இன்றைக்கு வெளியில் போய் நின்று இவங்களுக்கு எதிராக கோஷம் போடுறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, வெளியில் இருக்கிறவங்க இவங்கள் சரியில்லைன்னு அவங்களோட பிரச்சாரம். சம்பந்தனையாக சொல்கிறார், அவங்க சரியில்லை நாங்கள் சரி என்றார். அப்போ இவங்க ஒட்டு மொத்தத்தில் இவங்கள் எல்லாரும் இந்த திருடர்கள் கோயை இந்த கோஆப்ரேட்டிவ் என்ற மாதிரி இவர்கள் அழிவுவான் 40 திருடர்களும் இவங்க ஒட்டுமொத்தமாக. இவங்க ஒரு காலத்திலையும் தமிழ் மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள போனால் இவங்க தீர்வை பெற்று தரதில்லை. இப்போ நான் கேட்குறேன், நம்முடைய நாட்டில் நமக்கு என்ன சுதந்திரம் இல்லை? எந்த இடத்துலையும் திருமணம் செய்யலாம் இல்லையோ, எந்த ஒரு இடத்துலையும் வியாபாரம் செய்யலாம், கல்வி சுதந்திரம் இருக்குது, சுகாதார சுதந்திரம் இருக்குது, நிலம் எந்த இடத்துலையும் வாங்கலாம் இருக்குது,
நாங்கள் போகலாம் வரலாம். நம்ம நாட்டில் என்ன சுதந்திரத்தை இவங்க பெற்றுத்தர போகிறாங்க? இப்போ நான் கேட்குறேன், இவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றுத்தர போகிற சுதந்திரம் என்ன? சரி, கடந்த அரசாங்கம் 2015க்கு இவங்க முட்டுக்கட்டை கொடுத்து கொண்டிருந்தார்கள். காணாமல் போனவர்கள் இன்னும் இல்லை, தீர்வு இல்லை. சரி, அரசியல் கைதிகள் கேட்டதுக்கு சொல்கிறார் என்னட்ட சாவியாக இருக்கான்னு கேட்குறாரு அரசியல் கைதிகள்கிட்ட. இன்றைக்கு அரசியல் கைதிகள்கிட்ட ஆக்கள் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துகிற தங்களுக்கு வாக்களிக்க சொல்லி. அப்போ இவங்களை எந்த வகையில் ஏற்றுக்கொள்கிறேன்னு பாருங்க. இன்றைக்கி எங்களோட மக்கள் தங்களுக்கு அரசியல் இல்லாமல் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாது. ஒரு சின்ன விடயமானாலும் எங்களோட மக்கள் இன்றைக்கு ஓடுறாங்க முஸ்லீம் அரசியல்வாதிட்ட. ஏன் இன்றைக்கு இப்போ உதயராசாண்ணன் பொதுஜன பெருமுனையில் வன்னி மாவட்டத்தில் கேட்காத காரணம் என்னது எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அதை முயற்சி எடுத்த இவர்கள் எடுத்த முயற்சி தோல்வி அடைந்ததாங்க. காரணம் என்னென்றால், நான் தான் ஜனவரி மாதம் 30 எங்களுடைய பொதுஜன பெருமுனை நான் ஒரு பங்காளி தலைவர் கட்சி மாநாட்டை நான் கடிதம் கொடுத்தேன் பிரதமர் கையில். எங்களுக்கு 8 பேர் தமிழரை தாங்க எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏனென்னா முஸ்லீம்கள் கலந்து கேட்க போகிறதுனால தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்காது. அதை விட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் சொல்கிறது எப்படி என்றால், முஸ்லீம்களோட மேடையில் நிற்கும் போது சொல்கிறார்கள் நாங்கள் புட்டும் தேங்காய் போகும், இல்லை என்றால் இரட்டை குலை துப்பாக்கி என்கிறார்கள். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வந்த உடனே இவர்கள் வாக்குகளை பெற்று முஸ்லீம்களை அனுப்ப போகிறார்கள். வாக்குகள் அளிக்க வேண்டாம், அரசுடன் கேட்கிற தமிழர்கள் வாக்களிக்க வேண்டாம். அந்த விடயத்துக்கு வர இவர் உதயணன் வந்துட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் பொதுஜன பெருமுனையில் கேட்க வேண்டிய ஒரு மனுஷன் ஏன் கேட்கல? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கேட்கும்போது இவருடைய வாக்காளர் தான் அங்கே மஸ்தான் காதர் மஸ்தான் போனது. இன்றைக்கு வெளி மாவட்டத்தில் இருக்கிற ஆர்மியிலிருந்து இராணுவத்திலிருந்து அங்கே நிற்கிறாங்க வன்னி மாவட்டத்துக்குள்ளே. அதாவது இந்த சொல்லப்போனால் இந்த வெத்திலப்பட்டி என்ற மாதிரி தானே அது, யார் வேணாலும் கை வைக்கலாம் அந்த நிலைமைக்கு வந்துட்டு. இல்லைன்னா இப்போ உதயணன் வந்துட்டு பொதுஜன பெருமுனையில் கேட்க வேண்டியவர் கேட்கல, சந்தர்ப்ப நழுவு போயிட்டு. அது காணாத குறைக்கு கொழும்பு மாவட்டத்தில் இருக்கிற பிரபா கணேசனும் அங்கே போய் நிற்கிறார். அது அவருக்கு தேவையோ? இப்போ பலதரப்பட்ட பிரச்சனை அங்கே. இப்போ எங்கட பிரச்சனைக்கு மட்டக்களப்பு பிரச்சனையை பாருங்க. மட்டக்களப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னமும் நினைக்கிறார்கள் இந்த தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த மட்டக்களப்பு தமிழ் மக்கள் முட்டாளன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடந்த காலங்களில் அங்கே ஏராளமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள், இப்படி பல பேர் இருந்தும் மட்டக்களப்பில் ஏன் அந்த நிலைமை? மட்டக்களப்பில் தமிழ் தேசியத்துக்கு மாத்திரம்தான் பாராளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர். இந்த தடவை தான் உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு மாற்றம் வந்தது. அதே மாற்றத்தை இந்த பாராளுமன்ற தேர்தலில் உள்ளூராட்சி மன்றத்தில் மன்னிக்கணும்னா உள்ளூராட்சி மன்றத்தில் மாற்றம் வந்ததுக்குரிய காரணம் அங்கே தனிநபர் செல்வாக்குக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தால் தொகுதி வாரியாக அங்கே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்தது. இப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு நான் இந்த வட்டார அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்தபடி அந்த கேட்குற வேட்பாளர்கள் கட்சிகளை தாண்டி அந்த நபருக்காக, ஒரு உதாரணத்துக்கு அந்த தனி நபருக்குன்ற செல்வாக்குக்காகத்தான் அங்கே பல கட்சிகள் வெல்லக்கூடியதாக இருந்த இல்லை பரவலாக நான் நினைக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தாண்டி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் விழிப்பாக இருந்தவர். இது சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லாது, இது இந்த பிரதேசத்துக்கான அபிவிருத்திக்கான தேர்தல்ன்றதை விழிப்பாக வட்டார அடிப்படையில் வச்சபடியத்தான் அந்த தேர்தலில் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை கூட சொன்னவங்க எப்படி என்றால், உள்ளூராட்சி தேர்தலில் கூட தமிழ் மக்களை முட்டாள நினைச்சிட்டாங்க. அந்த நேரங்களில் சொல்லிட்டாங்க நீங்கள் வாக்களிக்க வேண்டாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அங்கே நின்றது, நான் தான் ஃபுல்லாக பிரச்சாரம் செய்தது, வாக்களித்திர வேண்டாம் முஸ்லீம் வரப்போம். நான் தெளிவாக சொன்னேன், ஐயோ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இதில் கூட அறிவு இல்லையா? அப்போ தமிழ் மக்களை ஒட்டுமொத்தமாக ஏமாளின்னு நினைக்கிறாங்க, பட்டு மோசமானார்கள். அதாவது பட்டு மோசமான திருடர்கள் என்று சொல்லுவாங்க இவங்களை. சாதாரணமான திருடர்கள் இவங்க பட்டு மோசமான திருடர்கள். இப்போ இந்த நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலில் கூட பொதுஜன பெருமுனையில் 8 தமிழர்கள் நாங்கள். அதில் கூட வாகரையில் சொல்லியிருக்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு வாக்களித்திர வேண்டாம், உங்களோட நிலமெல்லாம் பறி போயிடும். இதுக்கு நிலத்தெல்லாம் எழுதி அமீரலியை கொடுத்ததும் ஹிஸ்புல்லாவை கொடுத்தது இவங்க தான். இந்த நான் சொல்ல போனால் ஹிஸ்புல்லாவினுடைய பல்கலைக்கழகத்துக்கு கேஸ் வச்சிருக்கிறது நான் தான். இந்த இருக்குது கேஸ் வச்சிருக்கிறேன். சரியோ, ஹிஸ்புல்லாவுக்கு வந்த நிதி 1750 கோடி. இதெல்லாம் 3 பாராளுமன்ற உறுப்பினர், 11 கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இருந்தும் வாய் திறக்காதவர்கள். ஏன் வாய் திறக்கவில்லை? அவங்க முஸ்லீம்களோட கலந்து தான் அரசியலை நடத்த வேணும். அவங்களோட நோக்கமும் அதுதான், கொள்கையும் அதுதான். இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரைக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கும். ரகசிய பேச்சுவார்த்தையில் அங்கே என்னென்ன கொடுக்கப்படணுமோ என்னென்ன வழங்கப்படணும் வழங்கினால் வாய் திறக்க மாட்டார்கள். நம்பிக்கையில் பிரகடனம் இருந்தாலும் சரி, தனிநப பிரகடனமாக இருந்தாலும் சரி, தனிநப சொத்து அபகரிப்பாக இருந்தாலும் சரி, நில அபகரிப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுடன் நாங்கள் அந்த வருகின்றவர் அபகரிக்கின்றவர் நேரடியாக கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய வழங்கினால் அவர்கள் வாய்கள் அடைக்கப்படும். இதுதான் இன்றைய உண்மையிலேயே கள நிலவரம்.
ஆமாம், இந்த நிலைமை மட்டக்களப்பில் இப்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கின்றதா அல்லது? நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவதற்கு முன்பதாகவே மக்கள் தெளிவாயிட்டாங்க. உண்மையை சொல்கிறேன். நான் நினைக்கின்றேன் மட்டக்களப்பில் பொதுஜன பெரமுனைக்கு என்னுடைய கருத்து கணிப்பின்படி 80,000க்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஏனென்றால் எந்த இடத்தில் பார்த்தாலும் மக்கள் தம்பி நாங்கள் இனி இந்த கூட்டணிக்கு வாக்களிக்கல, கூட்டமைப்பு தான் கூட்டணி என்றாங்களா, கூட்டணிக்கு வாக்களிக்கிறது இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், அம்மா அது கூட்டணி இல்லை கூட்டமைப்பு. ஓன் தம்பி இவங்களுக்கு இனி நாங்கள் வாக்களிக்கிறது இல்லை. ஏனென்றால் இவங்கள் தம்பி எங்களுக்கு என்னதை செய்திருக்கிறாங்க, காலங்காலமாக எங்களை ஏமாற்றி. ஆனால் இந்த கோட்டபய ராஜபக்சனுடைய ஆட்சிக்கு பிறகு ஜனாதிபதி அந்த தெரிவில் கூட எங்களை ஏமாத்துனாங்க. சஜித்தை கொண்டு வந்து வச்சு இவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லிட்டு அத்தனை பேரும் இந்த முஸ்லீம்களோட மேடைகளில் இருந்து பிரச்சாரங்கள் செய்தாங்க. ஆனால் நாங்களும் ஏமாந்துட்டோம் தம்பி, இனிமேல் ஏமாறுறதுக்கு நாங்கள் ஏமாளிகள் அல்ல. ஆனாலும் இந்த சூழ்நிலையில் கூட பாவம் இந்த இளைஞர்கள் இன்னும் எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, பாவம் ரோட்டில் நிற்கிறாங்க. அந்த இளைஞர்களை இவங்களை கூட முட்டாளாக்கி இவங்களால் என்னத்தை தர முடியும்? சரி, இத்தனை பிரடகாலங்களாக இருந்தவங்க ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுல போதும். ரணில் விக்ரமசிங்க பிரதமருக்கு சொல்லிக்கலாம், ஐயா எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு தருவதாக இருந்தால் நீங்கள் சரிசமனாக பிரிச்சுத்தாங்க. அத்தனை முஸ்லீம்களை கொடுக்க நான் தவறுன்னு சொல்லலை. முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் எதிரி அல்ல. முஸ்லீம் அரசியல்வாதிகள் எங்களுடைய வாழ்வாதாரத்தில், எங்களுடைய வேலை வாய்ப்பில், நில அபகரிப்பில் எல்லாத்துலேயும் கை வச்சிட்டாங்க. நீர்வளங்கள் வசதியில் அமைச்சு நான் வசதி நாணயக்காரனுடைய கோஆர்டினேட்டராக இருந்தேன். போனது பிறகுதான் 85% அங்கே முஸ்லீம்கள் வேலை செய்கிறாங்க. ஏனென்றா அவங்க உண்மையாகவே அவங்களோட அரசியலை நான் சரி என்று தான் சொல்லுவேன். முஸ்லீம்களுடைய அரசியல் தொலைபேசி இலக்கத்தை அறிவித்து விட்டு வருவோம். 0112774422 0112774423. ஆமாம், நீங்கள் தொடரலாம். இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகளுடைய அரசியல் சரி என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் தன்னுடைய இனத்துக்கு, தன்னுடைய மதத்துக்கு, தன்னுடைய மக்களுக்கு அரசியலை சரியாக செய்திருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் அந்த வகையில் எங்களுடைய மக்களுக்கு அரசியலை சரியாக செய்யலைன்னு தான் சொல்லுவேன். சரியாக செய்திருந்தால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவர்கள். ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். நான் தமிழ் கூட்டம் பேசுகிறேன். அவரோட கைக்கணும். கேளுங்க. பொதுமுறை பேசுகிறாரு. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உண்டு. நீங்கள் அழகாக பேசுகிறீங்கன்னா நீங்கள் பேசும்போது தமிழ் மக்களை சிலந்து பாதிக்கிற மாதிரி பேசுகிறீங்க. நன்றி. இன்னைக்கு திருகோணமலையில் வெந்நீர் ஊற்று பாரம்பரிய இந்து கலாச்சாரத்துக்கு சம்பந்தமான ஒரு வெந்நீர் ஊற்று எத்தனை வருட காலமாக அது தமிழ் மக்களுக்கு, இந்து மக்கள் சொந்தமானது. இன்னைக்கு அது பறிப்போய் இருக்கு. அதை உங்களை காப்பாற்றி கொடுக்க முடியுமா? ஒன்று. இன்னைக்கு வடபகுதியில் குடியேற்ற மக்கள் நிலங்கள் பறிப்போய் கொண்டிருக்குது. அடுத்த சிங்கள குடியேற்றம் நடந்து கொண்டிருக்கு. அதை உங்களால் காப்பாற்றி கொடுக்க முடியுமா? 2. நீங்க விடுதலை புலிகள் போராட்டம் நடத்துற காலத்துல நீங்க இருந்திருப்பீங்கன்னா அன்னைக்கு நீங்க விடுதலை புலிகள் எதிராக கைக்கறிஞ்சு தானே. நீங்க விடுதலை புலிகள் நீங்க போராடாதீங்க, உங்களுக்கான தமிழ் மக்கள் விடுதலை கிடைக்காது, நீங்க போராடி தமிழ் மக்கள் பாதிக்கப்பட கைக்கறிஞ்சு தானே. அன்னைக்கு கதைக்காம இருந்தவங்க இன்னைக்கு நீங்க விடுதலை புலிகள் எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக கதைக்கிறீங்க. இன்னும் சில சந்தர்ப்பங்கள் உங்கள் மக்கள் உங்களோட கட்சி சார்பானவங்க தமிழ் மக்களை பாதிக்கிற மாதிரி தான் கதைக்கிறாங்க. ஆமாம், இந்த கேள்விக்கு நீங்கள் நான் எந்த வகையிலும் நான் சுத்த தமிழன் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் தமிழ் மக்களுக்கு விரோதமாக கதைத்தவன் அல்ல. தமிழ் மக்களுக்காகத்தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் 2வது, நீங்கள் இந்த வெந்நீரூற்று கதை சம்பந்தமாக கேட்ட நீங்கள் இந்த விடயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தனையா, சுமந்திரன், மாவை சேனாதி இவங்களிடத்தில் தான் நீங்கள் கேட்க வேணும். இத்தனை பேரிடமாக இருந்த நீங்கள் ஐயா, நீங்கள் சரியாக இருந்திருந்தால் இதை எல்லை நிர்ணயம் செய்து தமிழர்களுடையது என்பதை நிரூபித்து காட்டியிருக்க வேணும். ஆனால் இதை நிரூபித்து காட்டலை இவங்க. இப்போ நாங்கள் விடுதலை புலிகள், நான் தான் இப்போ சொன்னேன், தேசிய தலைவரால் பெற்றுக் கொடுக்க முடியாத தீர்வை இவங்களால் எந்த வகையில் பெற்றுக் கொடுக்க முடியும்? அவருடைய போராட்டமும் அவருடைய போர்க்கள வழிகளும் சரியாக இருந்தது. ஆனால் அதில் நடந்து கொண்டதுக்கு நீங்கள் சொன்ன கருத்து அவர் புலியாக விளங்கியிருக்க என்னென்னு சொன்னால், அவர் சொல்ல வந்து என்னென்றால் விடுதலை புலிகளால் தீர்வு கிடைக்கான்னு சொன்னால் விடுதலை புலி இருக்க நீங்கள் சொல்லியிருக்கலாம்னு அவர் சொல்லுவார். அவர் அந்த என்னென்னு சொன்னால் முன்கூட்டியே தெரியுமென்றார். விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்ட விதமும்
இந்த தீர்வுக்காக போராட்டத்தையும் உண்டா நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க இயலாது. இது ஒரு துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்டது. தீர்வுன்றது உண்மையை சொன்னால் அவர்களால் பெற்றுத்தர முடியாத தீர்வை இப்போ இருக்கிற அவர்களின் பேரை சொல்லி இன்றைக்கு அரசியல் பிழைப்பு நடத்துவர்களால் பெற்றுக் கொடுக்க முடியாதுன்றது விஷ்ணுகாந்தன் கருத்து. அது அவர் மாறி நீங்களும் அது அந்த கேள்விக்கு ஏதாவது பதிலை சொல்ல விரும்புகிறீர்களா? இல்லை, உண்மையில நல்ல கேள்வி. இந்த கேள்வி கேட்டு திருவண்ணாமலை அந்த கேள்வி கேட்டு நீங்கள் சொல்லுகின்ற பிரச்சனை திருவண்ணாமலை மட்டும் இல்லை. இங்கே முல்லைத்தீவு நினைக்கிற நீராவரி பிள்ளையார் கோயிலில் கிட்டடியில் அங்கே ஒரு புத்த பிக்குவின் பிணம் எரிக்கப்பட்ட பிரச்சனை ஒன்று போனது. நீதிமன்றத்தின் உத்தரவையும் மீறி அந்த உத்தரவை கிழித்தறிந்து அந்த எரிக்கப்பட்ட பிரச்சனை. இது இப்படி போன்று பல பிரச்சனை. நீங்கள் வெந்நீர் கிணறு பிரச்சனை மட்டுமில்லை, இன்று அண்மையில் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோணேஸ்வர பிரச்சனை கூட இன்று ஒரு பூகம்பமாக படித்திருக்கின்றது. முன்றி புத்த கோயிலாக இருந்தது. அந்த வரலாற்றை மாற்றி அமைப்பதில் இங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மூவினங்களில் 2 இனங்கள் தங்களுக்கான சாதகமான அந்த வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டும் என்று செயல்படுகின்றார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்களாக பிரதிநிதிகளாக என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தாங்கள் மட்டும்தான் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களின் தேசிய கட்சிகளாக தேசிய இனத்தின் பிரச்சனைக்காக எங்களை சுயநிர்ணய உரிமைக்காக போராடுகிற இந்த தேர்தலில் புரளிகள் கிளப்புறவர்கள் இன்று வரையும் இதுகள் சம்பந்தமான கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் அங்கால திருக்கோணேஸ்வரத்தை முந்தி புத்த விகாரம் இருந்ததாகவும் இங்கால பார்த்தீர்கள்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் ராவணனுக்கு இஸ்லாமியர்களாக மாற்றி வச்சு எங்களோட வரலாற்றுகளை திசை திருப்பி தலகீழாக மாற்றக்கூடிய ஒரு பரிதான உண்மையில் நான் நேரடியாக சொல்லுகிறேன். இது ஒரு ஊடகத்தில் நான் ஒரு நேரடி நிகழ்வாக இருந்தாலும் இல்லாதையும் தாண்டி சொல்கிறேன். இன்று எங்களின் அரசியல் கால்கை இல்லாத நிலப்பாடு இன்றைக்கு கிட்டத்தட்ட ராமரை சுண்ணத்தை செய்து சோனவனாக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது ஒரு பாரிய மோசமான ஒரு மோசமான நிலைமையை இந்த தமிழர் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நல்லாட்சி ஊடாக 5 வருஷத்தை வீணடிச்சு இந்த இது ஒரு ஆக்கப்பூர்வமான இந்த 2009ஆம் ஆண்டு இந்த உங்களோட கேள்விக்கு இந்த பதில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 18ஆம் அந்த யுத்தம் முடிவடைஞ்சு இன்று வரையும் தமிழருக்கான ஒரு இறுக்கமான ஒரு பொருளாதார கட்டமைப்போ அல்லது தேசிய இனத்தின் விடுதலைக்கான ஒரு தீர்வுக்கான கட்டமைப்போ அல்லது இந்த அரசியல் கட்சியில் காணாமலாக்கப்பட்டவை என்ற ஒரு தீர்வுக்கான கட்டமைப்பு என்று சொல்கிறது நம்ம தேசிய கூட்டமைப்பில் எதுவுமே கிடையாது. தங்களை கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தல் காலங்களில் எல்லாரும் ஒரு பொது கூட்டங்கள் போடுகின்ற பொழுது எல்லாரும் ஒன்றாக கூடுகின்றார்கள், ஒன்றாக முழங்குகின்றார்கள். தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்ற பிறகு அங்கத்துவ கட்சியில் சந்திக்கிறதுக்கு கூட ஊடகங்கள் ஊடாக நாங்கள் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் ஐயாவை சந்திப்பதற்காக நாங்கள் அவர்கள் கேட்டிருக்கின்றோம். அவர்கள் இன்னும் 2 கிழமைக்குள் அதற்கான சந்தர்ப்பத்தை தாரதாக சொல்லியிருக்கின்றார்கள் என்று பொய்யான ஆக்களாக சந்திக்கிறதுக்கு கூட ஒரே கட்சியில் இருந்து கொண்டு ஒரே சின்னத்துக்கு கீழே போட்டியிடுகின்றவர் சந்திப்பு கூட அவர்களிடம் தாங்கள் ஒரு இதான சந்திப்பு ஒரு பிற நாடுகளோட இல்லாட்டி ஏனைய கட்சிகளுடன் சந்திப்பது போன்ற அவர்கள நிலைப்பாடு இருக்கின்றது. நாங்கள் இந்த அங்கத்துவ கட்சிகள் இந்த மாதம் அந்த கூட்டத்தை கூடுவதற்கு கேட்டிருக்கின்றோம். வருகின்ற மாதம் கூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் 2 கிழமைகள் அதுக்கான பதில் வழங்குவதாக இருக்கிறதா ஒரு பொய்யான மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் வாக்குகள் எடுத்து நீங்கள் சுகபோகத்தை அனுபவிச்சதை தவிர வேறு என்ன ஆக்கப்பூர்வமானதை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி செய்திருக்கு? இதை தமிழர் சிந்திக்க வேண்டிய இந்த 2020ஆம் ஆண்டு தேர்தல் நான் நினைக்கின்றேன் இந்த போலியான முகவர்கள் ஒரு தொடர்ந்து வெற்றி பெற்றவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று அந்த 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 தங்களுக்குரிய கால அவகாசத்தில் மக்களுக்கான சேவைகளை செய்ய தவறியவர்கள் இந்த தேர்தல் நிராகரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். நீண்ட காலம் நான் முதல் கூறுகின்றேன் பல ஆண்டுகள் இன்றைக்கு ஒரு உதாரணத்தை பார்த்துங்க சொன்ன அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் ஐயா கூட தமிழ் மக்களின் பிரச்சனையில் ஒரு இறுக்கமான தீர்மானத்தை எடுக்க முடியாதவராக இருக்கின்றேன். நான் உண்மையில் நீங்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குல்ல உச்சக்கட்ட பிரச்சனை நான் பார்க்குறேன். இந்த நல்லாட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் ஆனந்த சுதாகரன் என்ற ஒரு அரசியல் கைதி தனது மனைவி இறந்து அந்த இறுதி கிரிகைக்காக கிளிநொச்சி சென்று அந்த இறுதி கிரிகளை முடித்துவிட்டு அவர் திரும்பி சிறைச்சாலை வாகனத்தை ஏறுகின்ற பொழுது அவரின் குழந்தை சிறு பிள்ளை கூட அம்மாவுக்கு அடுத்தது தாய்க்கு அடுத்தது பிள்ளைகளை எதிர்பார்க்குறது தகப்பன். அதுக்கு பிறகுதான் அம்மம்மாவா அப்பம்மாவா சித்தியா மாமியான்றது அந்த தந்தை மெய்மறந்த அந்த தந்தைக்கு பின்னால் ஏறினதை அந்த ஊடகங்களில் பார்த்து அனைத்து அவ்வளோ பேற்ற கண்ணையும் கலங்க வச்சது. அதை கூட ஒரு மனிதநேய பிரச்சனை இது
மனித நேயத்தினூடாக அந்த ஒரு ஆனந்த சுதாகரனை எடுத்து முடியாத இந்த 12 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தாங்கன்னு கேட்பது ஒட்டுமொத்த தமிழர்களையும் திருப்பி புதகுழியில் தள்ளுறதுக்கான ஒரு தேர்தல் பிரச்சாரமாக தான் நான் இதை பார்க்குறேன். உண்மையில் ஒதுங்க வேண்டும். உங்களால் முடியவில்லையா? இந்த அரசாங்கம் சரியில்லையா? இந்த அரசாங்கத்தால் மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியலையா? முடியக்கூடிய இருக்கிற சந்தர்ப்பத்தை கொடுங்கள். நீங்கள் முழுமையாக ஒதுங்குங்கள். நீங்கள் பல தேர்தலை நிராகரித்து எங்களோட பிரதேசங்களை நாசமாக்கிறீர்கள். 2011ஆம் ஆண்டு நடந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலில் நீங்கள் முற்றாக நிராகரித்திருந்தீர்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நிராகரிங்கள். விஷ்ணுகாந்தன் அவர்களே, மட்டக்களப்பில் நீங்கள் அடையாளம் கொண்டுள்ள முக்கிய பிரச்சனை, அதாவது நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டால் மக்களின் இந்த பிரச்சனை, இன்னென்ன பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதும் பிரச்சனையும், அவருக்கு பின்னர் நீங்கள் கருதும் வன்னி தேர்தல் நீங்கள் கருதும் பிரச்சனையையும் சற்று விளக்கினால் நன்றாக இருக்கும். முதலில் உங்களுக்கு வாய்ப்பு. கடந்த 4.5 வருட பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யுஎம்பி அரசாங்கத்துக்கு முட்டுக்கட்டை கொடுக்கும்போது அவர்கள் சொன்ன விடயம் ஒன்று கூட நிறைவேற்றப்படலை. அந்த விடயங்களை கட்டாயம் நான் செய்து தருவதற்கு நான் உறுதியளிக்கிறேன். காரணம் என்ன? ஒன்று, எத்தனை விதமான யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்கள், தலைமைத்துவம் தாங்கும் குடும்பங்கள், வாழ்வாதார நிலைமை இதுவரையெல்லாம் அவங்க செய்து கொடுக்கல. அநேகமாக இருக்கிறாங்க 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். சரியோ, இதுவரையில் அவங்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரம், வீடோ மலசில கூடமோ மின்சாரமோ அந்த பிள்ளையுடைய படிப்பு தேவையோ நிறைவேற்றப்படலை. அதை செய்து கொடுக்க வேணும், மிகவும் முக்கியமானது. ரெண்டாவது, காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பொருளாதார சமூக மட்டத்திலான பூர்த்தி செய்யப்பட்டதா இவங்க செய்து கொடுக்கல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னவங்க செய்து தாரம்னு சொல்லிட்டு, ஆனால் அதை கட்டாயமாக அதை அவங்களுக்கு செய்து கொடுக்க வேணும். அதை நான் உறுதியளிக்கிறேன் செய்து கொடுக்குறதுக்கு. இளைஞர் யுவதிகளுக்கான தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு தொழிற்சாலைகள், இவங்க இந்த நடந்த காலகட்டத்தில் சொன்னவங்க இந்த வரவு செலவு திட்டத்துக்குள்ள, இது வரவு செலவு திட்டத்துக்குள்ளே தொழில் வாய்ப்புகளை கொடுப்போம், இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்போம் என்று. ஆனால் அதை செய்யலை. அதை வந்துட்டு எங்களுக்கு இப்போ அந்த வகையில் நான் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்களுக்கு இந்த விடயத்தில் இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதில் நான் உறுதியளிக்கிறேன். அடுத்தது, இந்த இவங்க பாருங்கள், நிதி ஒதுக்கீட்டின் கீழ் பிரதானமாக உருவாக்கப்பட்ட 6 பாலங்கள் 2017ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டதாக விளம்பரம் செய்து மண்டூர் பாலத்துக்கு கல் வைக்கப்பட்டது. பாலம் எங்கே, நிதி எங்கே? இது ரெண்டும் இல்லை. கணேசமூர்த்தி அமீரொலியோட அந்த கணேசமூர்த்தி தான் கல் வச்சார். ரெண்டைக்கு விக்னேஸ்வரன் சேர்ந்து தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார் மீன் சின்னத்தில். உண்மையாகவே அந்த மண்டூர் பாலம் என்பது, அந்த பாலம் செய்து கொடுத்தா பல வகையிலும் அந்த மக்களுக்கு நிறைய போக்குவரத்து விஷயத்திலேருந்து, தண்ணி போகிறதுலேருந்து, விவசாயத்திலேருந்து எல்லாம் பாதிக்கப்படாது. அதை கட்டாயம் செய்து கொடுப்போம். அடுத்தது, மட்டக்களப்பு மாவட்ட இணைத் தலைவர்களாக காணப்பட்டாலும் பூரண நிதியை அனுமதிக்கப்படாமல் இந்த நிதியை எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, திருப்பி அனுப்பிட்டாங்க. அரசாங்கம் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர்னூடாக 2015 வந்த நிதி, அதாவது 10 கோடி ரூபா நிதி வந்தது 2016ஆம் ஆண்டு கால்நடை வளர்ப்புகள் கொடுக்குறதுக்கு. அந்த கன்றைக்கே கொடுத்ததே அமீரலியுடைய மச்சானுக்கு கொடுத்ததில்லை. 10 கோடியில் 4 கோடி 80 லட்சம் செலவழிச்சிட்டு அதுலேயும் நிறைய திருட்டு நடந்துட்டு 5 கோடி 20 லட்சத்தை திரும்பி அனுப்பிட்டாங்க. அவ்வளோ கேவலமான வேலை இவங்களுக்கு. ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்களுக்கு கொடுக்குற நிதியை இவங்க செய்கிறது இல்லை. இன்றைக்கு எங்களோட மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு நாங்கள் கட்டாயம் அரசாங்கத்தில் இந்த வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்படுது. ஆனால் முஸ்லீம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, தமிழர்களுக்கு அது கிடைக்கல. அதை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அந்த வகையில் வீடு இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் நீங்கள் கிராமங்கள் தோறும் போய் பார்க்கலாம். வீடுகள் என்பது இல்லை. ஒரு வீட்டுக்கு போனால் சொல்கிறாங்க வீடு ஒழுகுது, வீடு உடைஞ்சு போயிருக்குது, பிள்ளைக்கு பக்கத்தில் பாம்பு வந்து படக்குது. அப்போ இப்படியான பிரச்சனை. குடிநீர் வசதி, நீர்வளங்கள் வசதி அமைச்சில் அதாவுல்லா, ரவுஃபக்கிங், கிஸ்புல்லா இருந்து ஓட்டமாடிகிற ஒரு காத்தாங்குடி மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லா பிரதான இடங்களும் 1 கிலோமீட்டர் பிரதான லைன் பதிக்கிறதுக்கு 50 லட்சம். ஆனால் தமிழ் பகுதிகளில் இவங்க செய்யலை. ஏன் இவங்க செய்யலைன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டுருக்கணும். அதை நாங்கள் கட்டாயம் செய்து கொடுப்போம். அடுத்தது வாகர தண்ணி ப்ராஜெக்ட், அடுத்த புல்லுமலை அங்காள தண்ணி ப்ராஜெக்ட், இதுகள் கட்டாயம் தேவை. தண்ணி எங்களை அனுமதிச்சிருக்கிறோம் தண்ணியை கொடுக்க சொல்லி. அந்த தண்ணி ப்ராஜெக்ட் நாங்கள் செய்து கொடுப்போம். அத்தோடு அங்கே விவசாய நிலங்கள் முழுதும் பாதிக்கப்பட்டிருக்குது. 3000க்கும் மேற்பட்ட குளங்களை மூடிட்டாங்க. இந்த வடிவேல் கிணத்தை காணலைன்ற மாதிரி குளங்களை காணலை இன்றைக்கு. ஆனால் 2வது விஷயம், குளங்களை தூர்வாரம்ன்றாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அநேகமான கிராமங்கள் இன்னமும் பள்ளமாக வெள்ளம் வந்தால் பள்ளக்கைகளாக இருக்குது. அந்த மண்ணை என்ன செய்கிறாங்க, அள்ளிட்டு வெளி மாவட்டங்களை கொண்டு விற்கிறாங்க. நான் அநேகமான பிரதேச செயலாளரோடு கதைச்ச நான், இந்த தோண்டப்படுகின்ற குளங்கள், தூர்வாருகிற குளங்கள் அந்தந்த பிரதேசத்தில் அந்தந்த இடங்களுக்கு அந்த மண்ணுகளை கொண்டு போய்
நாங்கள் போட்டு நிரப்ப வேணும். உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போனால் இயக்கம் இருந்த காலத்தில் வருமன்றது ஒரு 5 வீதம் தான் இருந்தது. இன்றைக்கு 11 வீதம். காரணம் என்ன? ஆற்று தொழிலிருந்து, மணல் தொழிலிருந்து, மரம் வெட்டுறதுலேருந்து எல்லாம் களவு, எல்லாம் திருட்டு. ஒட்டுமொத்தமாக நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் ஆற்று தொழில் செய்கிறவங்கள்ட்ட கேளுங்க, இயக்கம் ஆற்றுல இறங்கி யாரையும் மீன் பிடிக்க விடலை. ஏனென்றால் இந்த கண்டல் தாவரங்கள் உக்கி நண்டுகள் இறால்கள் பெருகி அந்த மக்களுக்கு எல்லாம் சரிசமனாக கிடைச்சது. இன்றைக்கு அவிட்டு விட்ட மாடு போல அத்தனை பேரும் மண்ணை தோன்றுறாங்க, மரங்களை வெட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு வருஷத்தில் 2 விதமான வறட்சி. ஒன்று வெள்ள நிவாரண வறட்சி, இன்னொன்று கோடை வறட்சி. காரணம் என்ன? மழை பெய்யுது, தண்ணி இறங்குறதுக்கு வழி இல்லை, ஆறுகள் குளங்கள் இல்லை, அப்படியே வெட்டி வராங்க, கடலுக்கு போகுது. நிலத்துக்குள்ள இறங்குனா தானே அந்த கோடை காலங்களில் தண்ணி நிலத்துக்குள்ள இருந்து வாரத்துக்கு வராது. அப்போ 2 வகையான வறட்சியை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல, அரசாங்க உத்தியோகத்தர்கள் கூட, நிர்வாகங்கள் கூட சரியாக கட்டமைப்பு இருந்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு தூரமான பிரச்சனை. ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கே இருந்து பேசுறீங்க? நான் வட்டில இருந்து ராமகிருஷ்ணன் இருக்கிறேன். கேளுங்க. இந்த மிஸ்டர் உதயகுமார் நம்மளோட உதயராசா இருக்கிறார். மற்ற என்ன பேர் அவர்? விஷ்ணுகாந்த். ஓகே, சரி. ஓ, என்னன்னா இந்த விஷ்ணுகாந்த் இவெல்லாம் கிடைக்கிறார் 10 கோடி ரூபா வந்து இப்போ திரும்பி போயிட்டுதான். சரியோ? அது தமிழ் கூட்டமைப்பு செஞ்ச பிள்ளையாண்டு கேளுங்க விட்டு. அவங்க மினிஸ்டர் யாரும் இருந்தாங்களா? ஏன் இந்த பிள்ளையை இவங்க செய்வாங்க? அரச உத்தியோகத்தோடு செய்யக்கூடிய ஒரு அதாவது பார்லிமெண்ட் மெம்பர்கிட்ட போறது, பார்லிமெண்ட் மெம்பருக்கும் இந்த 10 லட்சம் 10 கோடி திரும்பி போறாங்க என்ன சம்பந்தம் இருக்குங்க? ஒதுக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு, அது அரசு அதிகாரிகள் அதில் பார்ப்பாங்க. விளங்குதோ? அரசு அதிகாரிகள் அந்த பணத்தை திருப்பி அனுப்பாங்க சொன்னா நீங்க கண்மூடித்தமா இருந்து மக்கள் கண்மூடித்தமா இருந்திருக்காங்க. அப்ப அதுக்கு இவர் என்ன நார்மல் சொல்றாரு. அடுத்தது உதயராசையில் இருக்கார். அவரும் கூட்டமைப்பு பிள்ளைன்னு கழிச்சு கொண்டிருக்கிறத விட நீங்கள் செய்த பணி என்ன தமிழ் மக்களுக்கு? நல்ல கேள்வி. அவங்கள கேள்விக்கு வரணும். நல்ல கேள்வி என்றால் கூட்டமைப்பு பிள்ளை செய்து நீங்கள் என்ன செய்தீங்கன்னு சொல்லி வடிவார விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சாதாரண ஒரு உறுப்பினருக்கு உள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ளணும். கூட்டமைப்பை மக்கள் ஏகமனதாக ஏற்று அவர்கள் ஊடாக எங்களை பிரச்சனையை தீர்க்கணும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த மக்களுக்கு அந்த பொறுப்பு கூற வேண்டியது கடமை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இருக்கின்றது. ஆகவே அதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். மக்களின் எதிர்பார்ப்பு, மக்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியாக இருந்திருந்தால் இன்றைக்கு ஏனைய கட்சிகள் சாதாரண சுயேட்சை குழுக்கள் என்று உருவாக மாட்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தவறான அரசியல், தவறான வேலை திட்டங்கள்லாம் இன்று மக்கள் மத்தியில் ஒரு அசமத்த போக்கில் கூடுதலான மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்கின்ற ஒரு தவறுகளும் இன்று பலர் வாக்களிக்க மாட்டாத நிலைமையில் இருக்கின்றார். நாங்கள் யாருக்கு வாக்களிச்சும் எந்த பிரயோசனம் இல்லை என்ற நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியாக ஒரு மக்கள் பிரதிநிதி, முதலாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்கள் வடிவாக தெரிஞ்சு இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இவர்களும் தமிழர்கள் சார்பாக தமிழ் மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆக இவர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை புல கண்டுபிடித்து அவர்கள் அமைச்சர் இருந்து தான் இந்த 10 கோடி எங்கே போயிருக்கிறது அறிய வேண்டிய தேவையில்லை. இவர்கள் ஒரு மக்களின் பிரதிநிதிகளாக இருந்து இங்கு வருகின்ற ஒதுக்கப்படுற நிதிகள் அல்லாட்டி அபிவிருத்தி குழுவின் ஊடாக ஒதுக்கப்படுற நிதிகள் எங்கு போகின்றது, எந்த அமைச்சர் அதை தவறாக பயன்படுத்துகிறார் என்றதை கண்டுபிடிக்க வேண்டியது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மக்கள் பிரதிநிதிகளின் கடமை. இல்லை, அதில் தான் இந்த இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஏஎம் அப்துல் ரஹ்மான் இவருக்கு தான் அந்த கன்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2016ஆம் ஆண்டு. இவர் என்ன செய்தார்னு சொன்னால், இவர் அங்கே கொடுத்திருக்கிறார் பால்மாடு வழங்குதல் வாழ்வாதார உதவி திட்டம், மாவட்ட செயலாளர், அரசாங்க அதிபர், மாவட்ட செயலகம் மட்டக்களப்பு, தங்களின் PDU SLHAR 3-310 இலக்கம் கொண்ட 14/9/2016 கடிதம் சார்பாக 220 கிலோ நிறைய கொண்ட 350 வரையிலான பசுக்கள் வழங்கும் முடிவு. கடந்த மாதத்திலிருந்து நல்ல இன பசுமாடுகளின் விலை எதிர்பாராத பெரும் விலையேற்றம் கண்டுள்ளதால் கிலோ ஒன்றுக்கு 750 ரூபா வழங்க வேண்டும் என பணிவுடன் கேட்கின்றேன். அவர் அனுப்பியிருக்கிறாரு இந்த 750 ரூபா படி அனுமதியை தாங்கன்னு சொல்லிட்டு. இந்த அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. 10 கோடியில் 10 கோடி காசு 1 லட்சம் ஒரு வருஷத்துக்குள்ள அழகாக கொடுத்துருக்கிறான். 14 பிரதேச செயலகம். அவங்க யாருக்கு கொடுத்தாங்கன்றது கொஞ்சம் பேர் தான் இது இருக்குது. உண்மையாக நான் கேட்டனால் அங்கே சில பிரதேச செயலகங்களை கொடுக்கப்படலை. அப்போ இந்த காசு அநியாயம் தானே. அப்போ யார் கேட்க வேண்டியது? அபிவிருத்திக்குழு தலைவருக்கு இருக்குது அனுமதி. எங்கள்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த முஸ்லிமர் அமீரலுடைய மச்சானுக்கு கொடுக்கறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இந்த கன்ட்ராக்ட் என்ன எப்படி கொடுத்தவங்க?
அதிகாரத்துவம் இருந்ததுனால தானே அமீர் அலி மச்சானுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் இருக்கிற 10 கோடியும் திருப்ப 10 கோடி திருப்ப அனுப்பலை, 5 கோடியே 20 தான் திருப்ப அனுப்பப்பட்டது. 4 கோடி 80 லட்சம் செலவழிச்சுக்கலாம். அதுலேயும் உண்மைத்துவம் இல்லை. இப்போ மற்ற இந்த 40,000க்கு மேற்பட்ட விதவைகள், அதாவது பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள், அப்போ அவங்களுக்கு இதை செய்திருக்கலாமா இல்லையா? இப்போ அரசாங்க அதிகாரிகள்கிட்ட நிறைய பிள்ளை இருக்குது. கச்சேரியில், மட்டக்களப்பு மாவட்ட கச்சேரியில் அந்த அரச அதிபர் கூட கூட்டமைப்பில் இந்த முறை போட்டியிடுகின்றார். அப்படி இருக்கும்போது அங்குள்ள கூட்டமைப்பின் அந்த திட்டங்களை அவர் எப்படி கண்காணித்திருப்பார் என்பதும் கூட எனக்கு தெரியவில்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவரிடம் கேட்டது, மட்டக்களப்பில் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களோட வேலைத்திட்டம் விவகாரங்கள் அவர் தன் கருத்தை கூறிங்க. அதே போல் நீங்கள் என்னிடம் கேட்டிருந்தீர்கள். அதே போல் உங்களிடம் உண்மையில் என்னென்றால் அந்த அதில் ஒரு விடயத்தை நீங்கள் இன்னொன்று சேர்த்துக்கொள்ள வேண்டும். கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், வடக்கு மாகாண சபையும் இருந்தது அங்கே. ஆனால் மக்கள் அவற்றில் பயனடையவில்லை என்ற சாரப்படத்தான் உங்களுக்கு கருத்து இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் மக்களின் மிக முக்கியமான அடிப்படை பிரச்சனைகள் என்று எவை என்னவற்றை கருதுகின்றீர்கள்? இல்லை, உண்மையில் இது நல்ல கேள்வி சொல்லுவோம். இது என்னென்றால் இப்போ கிட்டத்தட்ட தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பாடு என்னென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமான இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக தமிழர்களின் சுயாட்சியோ இல்லாட்டி சுய நிர்ணய உரிமைகளை காக்க வேண்டிய பிரச்சனை சம்பந்தமாக பேசக்கூடியவர்கள், கதைக்க வேண்டியவர்கள் அரசாங்கத்துடன் இணையக்கூடாது என்ற ஒரு புலையான தவறான நிலப்பாடு ஒன்று இருக்கிறது நான் நினைக்கின்றேன். இப்போ இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், மாற்றுக்கிறது இடமில்லை. அந்த மக்களின் அபிலாசைகள், மக்களின் எதிர்பார்ப்புகளை, மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளின் கடமை. முதலாவது எனக்கு இந்த நாடாளுமன்ற 2020ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 5ஆம் தேதி நடக்கிற இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நிச்சயமாக நாங்கள் நாடாளுமன்றம் செல்வம் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை. நானாக மட்டுமல்ல, இந்த தமிழர் சமூக ஜனநாயக கட்சியில் போட்டியிடக்கூடிய 9 வேட்பாளர்களும் ஆளுமை உள்ளவர்கள், வெல்லக்கூடியவர்கள். இந்த 9 வேட்பாளர்கள் எவர் வென்றாலும், நான் சொல்லுகிறேன் எனது நிலப்பாடு, இந்த 9 வேட்பாளர்கள் எவருக்கு வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தாலும் முதலாவது நான் ஒரு வன்னி தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை இந்த 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் காட்ட வேண்டியது முதலாவது எனது பொறுப்பு. நான் இந்த தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றேன். முதலாவது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், நான் இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். எமது ஆளுமை அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவதாக, நாங்கள் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய இனப்பிரச்சனை சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் கைதிகளின் விடுதலை சம்பந்தமாக இருந்தாலும் சரி, எங்களோட காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கான பதில் கூறுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அது உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எங்களோட இனப்பிரச்சனையிலிருந்து எங்களோட அபிவிருத்தி வரைக்கும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக மக்கள் தேர்ந்தெடுக்கின்றவர்கள், வாக்களித்து மக்கள் அந்த நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகின்றவர், அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். இது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயலாமை. இந்த மதில் ஏறின பூனை போன்று அமைச்சு பதவியும் எடுக்க முடியாமல், அங்கே அரசாங்கத்திலும் எதிர்க்க முடியாமல், மறைமுகமாக பின்கதவுல அரசாங்கத்தை சந்தித்து கொண்டு தங்களின் குடும்ப தேவைகளை, தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அரசாங்கத்தை, நான் நினைக்கின்றேன், இந்த ஊடகங்களுக்கும் நாடாளுமன்றத்திலும் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் போன்று வேடங்கள் போட்டுக்கொண்டு தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தை நட்பை வைத்து கொண்டு தான் இன்று இவ்வளோ இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்தனூடாக தான் இன்றைக்கு நாங்கள் உட்பட ஏனைய கட்சிகள் உட்பட அனைவரும் வந்து இந்த நான் நினைக்கிற ஒரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன். இந்த வடமானதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த புலையான வழிநடத்தல் வடமானதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அண்மையில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் செல்வம் அடைக்கலான் அவர்கள் முள்ளிவாய்க்கால் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம் சொல்லி கூறியிருக்கின்றார். உதயராசா என்கின்ற ஒரு சிங்களவன் வந்து, வடிவாக்களுங்கள், உதயராசா என்ற ஒரு சிங்களவன் வந்து தமிழ் மக்களின் வாக்களை உடைக்கின்றார்கள், நீங்கள் அவருக்கு வாக்களிக்காதீர்கள், அவருடன் இணைந்து சில தமிழர்கள், அவரோட உதயராசா என்ற சிங்களவரோட சேர்ந்து சில தமிழர்களும் சேர்ந்து தமிழ் மக்களின் வாக்கு உடைப்பதற்காக மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இறக்கியிருக்கின்றார். என்னை ஒரு சிங்களவராக அவரின் தேர்தல் பிரச்சாரம் போகின்றது. இதே பிரச்சாரத்தை நீங்கள் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ் தேர்தல் தொகுதியில் அண்மையில் கதைத்திருந்தால் கையேந்திரகுமாரன் தலைமையில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர், அதுவும் சட்டத்திறனிகள் கூடுதலான அவர்களுடன் போட்டியிடுகிறார்கள். சட்டத்திறனிகள் அழகாக நல்ல வடிவாக அந்த சட்டத்திறனிகளால் சுபாஷ் என்று கூறுகின்றால், யாழ் தேர்தல் தொகுதியில் பல சிங்களவர்கள் இறைக்கப்பட்டிருக்கிறார்கள். யார்? டக்ளஸ் தேவானந்த் என்ற சிங்களவர்கள், சந்திரகுமார் என்ற சிங்களவர், அங்கையன் என்ற சிங்களவர், விஜயகலா என்ற சிங்களவர்கள் என்று தமிழர். இப்போ நான் கேட்குறேன், இன்னொரு கொஞ்ச நாள் போச்சு என்று சொன்னால் உங்களோட பிள்ளை ஒரு குழப்பத்துக்கு வரப்போகுது. என் அப்பா சுபாஷ் என்றவர் சிங்களவரா தமிழரா?
கஜேந்திரகுமார் என்பவர் சிங்களவரா தமிழரா அப்பா என்ற பேர் எங்களோட அப்பா தமிழா சிங்களமான தன் பிள்ளை குழப்பக்கூடிய பிரச்சாரம் தான் இன்று செய்கின்றார்கள். நீங்கள் உங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் தயவு செய்து இனங்களுக்கு மாற்றி அமைக்கிறது, கட்சிகளை சித்தரிக்கிறது. அவர்கள் நினைக்கிறார் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ்ந்த ஏனைய கட்சிகள் எல்லாம் மாற்று கட்சிகள் என்னென்ற ஒரு தமிழ் கட்சியை சொல்ல முடியும்? அவர்களின் அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபட்டுள்ளதா? இல்லை, எடுபடுறது எடுபடாது என்பதை தாண்டி மக்கள் அதை நம்புகிறார்கள். மக்கள் நம்ப மாட்டார்கள். மக்கள் அரசியல்வாதியை விட மக்கள் விழிப்பாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் இவ்வாறான ஒரு பொய்யை மக்கள் மீது நீங்கள் ஒரு பொய் என்று தெரிஞ்சு மக்கள் எவ்வாறு எதிர்பார்க்கின்றார்கள்? மக்களை விட மக்கள் பிரதிநிதிகள், மக்களால் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அளித்து ஒரு பிரதிநிதிகளாக ஆகின்ற ஒரு மக்கள் பிரதிநிதி சரியாக சிந்தித்து தாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி என்றது மனதில் நிறுத்தி அவர்களின் பேச்சுக்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக அதை பார்த்து தான் மக்கள் தாங்கள் திருந்துவதற்கு தங்களை தாங்கள் வழிநடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும். ஆனால் இவர்களை மக்கள் பிரதிநிதி 21 ஆண்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பாராளுமன்ற குழுக்கள் பிரதி தலைவராக இருந்த செல்வம் அடக்கலனானுக்கு தெரியாதா உதயராசா தமிழா சிங்களமாண்டு? நாங்கள் அவர்களுடன் இருக்கின்ற பொழுது நாங்கள் இவ்வாறு எங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். இவ்வாறான அந்த ஒரு புலையான உதயராசா பக்கம் மக்கள் திசை திரும்புகின்றார்கள், உதயராசாவுக்கு மக்கள் சந்தர்ப்பம் அளிக்கப் போகின்றார்கள் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தை இல்லாதளிக்க வேண்டும். ஆளுமை உள்ளவர் ஒருவர் அங்கு இருக்க தங்களின் தொகுதியில் இருக்கக்கூடியவர் ஆளுமையான ஒரு தமிழன் வெல்லக்கூடாது, மாற்றினத்தான் எவரும் வெல்லலாம். அவர்களும் பிரச்சனை நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக ஒரு தமிழனை தோற்கடிப்பதற்கான பிரச்சாரத்தை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. விஷ்ணுகாந்த் சொன்னார், இன்றைக்கு இந்த பொதுஜன பிரமுனையில் நான் போட்டியுடன் உண்மையில் நான் பொதுஜன பிரமுனையில் என்னை அழைத்தார்கள், என்னுடன் சேர்ந்து எமது கட்சிக்கு 2 ஆசனங்கள் தருவதாக கூறியிருந்தார்கள். நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். இதே இதைத்தான் நான் கேட்டிருந்தேன். நாங்கள் மாற்றினத்துடன் கேட்க பொதுஜன பிரமுனை நீங்கள் எங்களின் தலைமையில் நீங்கள் சிங்களவர்களை போடுவதாக இருந்தால் 3 சிங்களவர்களை போடுங்கள், ஏனைய 6 தமிழர்களை போட்டு போட்டியிடுவதாக இருந்தால் நாங்கள் போட்டியிடுகின்றோம். மஸ்தான் தலைமையில், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் தலைமையில் நாங்கள் பொதுஜன பிரமுனையில் போட்டியிட மாட்டோம். கடந்த காலங்கள் இதுதான் நடந்தது. எங்களின் வாக்குகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்களின் பிரதிநிதிகளை உருவாக்குறது. அதனால் உங்களோட பிரதேச சபையில் கூட அவரால் ஒரு சீட் கூட எடுக்க முடியல. பூவரசங்குளத்தில் அத்தனை ஆசனங்களையும் எடுத்தது செட்டிகுளத்தில். அப்படியான நிலைமை தான் நாங்கள் தேசிய கட்சியிலிருந்து வெளியில் வந்து நாங்கள் தனித்துவமாக தனி கட்சியில், ஆனால் தனி கட்சியில் போட்டி போட்டாலும் என்ன கூறுகின்றார்கள்? எங்களை சிங்களவர்களாம். இவ்வாறான பொய்யான பிரச்சாரம்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏனைய கட்சிகள் எல்லாம் அந்த பொய் என்று சொல்கிறேன். எனக்கு என்ன அந்த ஒரு பொய் குதமாகத்தான் அங்கே ஆகினார். உண்மையில் வாயில் இன்னத்தையாவது வந்து அந்த வடிவா சொல்லுறாங்க. அண்மையில் மாறி சார்ஸ் நிர்மலநாதன் அவர் ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள், பாராளுமன்ற சிறப்பு உரிமைகள் பற்றி தெரிஞ்சவர்கள், தேர்தல் சட்டத்திட்டங்களை தெரிஞ்சவர்கள். அவர் சொல்லியிருக்கிறார் உதயராசாவை என்ன ஒரு இராணுவமாக. நான் அவரிடம் தொலைபேசியில் உரையாடு கேட்டேன், நீங்கள் என்ன ஒரு இராணுவமாக சொல்லி நான் அப்படி சொன்னானா? இப்போ நாங்கள் உண்மையான ஒரு இராணுவத்தை சார்ந்தவுடன் போட்டி போடுற கேர்னல் ரத்னபிரிய, ஆமாம், அதை மாறி உதயராசா ஒரு இராணுவமாக சித்தரிக்கிறார்கள். உதயராசா அண்ணன் நீங்கள் கூறியது அதனுடனான ஒரு தொடர்ச்சியான ஒரு கேள்வி. நீங்கள் கூறும் இதே குற்றச்சாட்டைத்தான் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரனும் கூறுகின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது. ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது குற்றம் சொல்கிறதுக்கு இப்போ நான் கேட்கின்றேன். கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு நாங்கள் வடமாகாண சபை தேர்தல் போட்டியிடுகின்ற பொழுது வடமாகாண சபையின் முதலமைச்சருக்கான வேட்பாளராக முதன்மை வேட்பாளராக விக்னேஸ்வரன் அவர்கள் வீட்டு சின்னத்தில் கேட்டிருந்தார். அதே இன்று வீட்டு சின்னத்தில் இருக்கக்கூடிய சிவசக்தி ஆனந்தன் அதே மீனில் கேட்கக்கூடிய சிவசக்தி ஆனந்தன் வீட்டு சின்னத்தில் கேட்டிருந்தார். அதே வீட்டு சின்னத்தில் கேட்ட சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று மீன் சின்னத்தில் கேட்கிறார். அதே வீட்டு சின்னத்தில் கேட்ட சிவாஜிலிங்கம் ஸ்ரீகாந்தா போன்றவர்களும் இன்று மீன் சின்னத்தில் கேட்கின்றார்கள். ஆக மீன் வீடு வரைய நான் பார்க்கல, 2 3 தான். அவர்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2004ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி முதல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது சிவசக்தி ஆனந்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட்ட அனைவரும் வந்து வீட்டு சின்னத்தில் போட்டி போட்டவர்கள் தான். 2015ஆம் ஆண்டு வரைக்கும் வீடு ஒன்றும் செய்ய இல்லையா, இல்லை சம்பந்தற்ற தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது 2010ஆம் ஆண்டு நீங்கள் அதிலிருந்து பிள்ளைக்கு தனியாக போட்டி போடுறதுக்கு. ஆகவே இவர்கள் தங்களை நான் இப்போ இருக்கக்கூடிய நிலப்பாடு இந்த வீட்டு சின்னத்தில் இருக்கக்கூடிய 13 ஆசனங்கள் இன்று 5 போதா 6 போதா என்ற நிலப்பாடில் இவர்களெல்லாம் சிதறி தாங்கள் ஏதாவது வீட்டில் புள்ளைய சொல்லி முந்திருவோம் என்ற நிலப்பாடில் இருக்கணும். ஒட்டு மொத்தத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட இவர்கள் எல்லாம் வீட்டிலிருந்து வெளியே வந்தவர்கள். ஒட்டு மொத்தமாக நாங்கள் பார்க்குறது அனைவரையும் வீடாக தான் பார்க்கின்றேன். நான் விக்னேஸ்வர ஐயா வீட்டை பற்றி குறை சொன்னாலும் சரி, அல்லது ஏனைய ஆக்கள் வீட்டை பற்றி குறை சொன்னாலும் சரி, வீட்டை பற்றி குறை சொல்கிற தர இவர்களுக்கு தான் வடமாகாண சபையில் விளங்கி கொடுங்க. வடமாகாண சபையில் முதலமைச்சராக இருந்து தனக்கு கிடைச்ச அந்த 5 வருஷத்தையும் சரியாக பயன்படுத்தாதவர் தான் இந்த விக்னேஸ்வர ஐயா இந்த மீனில் வந்திருக்கின்றார். அதே போன்று தனக்கு கிடைச்ச நாடாளுமன்ற
நாடாளுமன்ற உறுப்பினர் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அந்த 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 நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெயர்த்தி நான் நினைக்கிறேன் இப்போ தான் இந்த சுமத்திரன் அவர்கள் பேச்சாளர் இருக்கிறார். இதற்கு முதல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராக இருந்தார். ஆக இவர்கள் எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் தமிழ் மக்களுக்கு செய்து கொடுக்கவில்லை. அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வடமாகாண சபையில் இருந்த அமைச்சர்கள், நான் நினைக்கின்றேன் வடமாகாண சபை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து சுகாதார அமைச்சராக இருந்த சத்தியலிங்கம் அவர் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் சுகாதார அமைச்சர் வடமாகாண சபையின் சுகாதார அமைச்சராக இருந்த சத்தியலிங்கம் அவர்கள் அவர் மீது குற்றம் கொண்டு வந்து அவர் குற்றங்கள் அந்த அமைச்சின் ஊடாக மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி அந்த மோசடி நடந்தது என்பதை அவரிலிருந்து அமைச்சிலிருந்து அவரை நிறுத்தி வேறொருவருக்கு அந்த அமைச்சு பதவியை கொடுத்து இவர் தான் இன்னும் மோசடி செய்யவில்லை, தான் நிரபராதி என்று இன்று வரையும் அவர் இன்று நிரூபிக்கவில்லை. ஒரு மாகாண சபையில் இருந்து மாகாண சபையின் சுகாதார அமைச்சராக இருந்து தன்னை குற்றவாளியாக சுமத்தப்பட்டு தன் பதவியை பறித்து வேறொருக்கு வழங்கப்பட்டதில் இருந்து இன்றும் அவர் நிரூபிக்கவில்லை தான் ஒரு குற்றவாளி இல்லை, நிரபராதி, நான் எந்த விதமான நிதி மோசடிகளும் செய்யவில்லை. நிதி மோசடிகள் செய்யப்பட்டதாகத்தான் அங்கு அவர்களை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை செய்யாமல் இன்று அவர் கூறுகின்றார் தாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வென்றால் தமிழர்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வும் ஒரு பலமான அபிவிருத்தி அவர் சொல்கிறார். இப்போ இந்த அபிவிருத்தி முக்கியமன்றது தமிழ் தேசிய கூட்டம் இப்போ உறுதியாக இருக்கிறாங்க. நாங்கள் 2009ஆம் ஆண்டிலிருந்து அபிவிருத்தி தேவை என்று சொல்லி கத்தி கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு அதே பிரச்சனையை தான் அதே பிரச்சாரத்தை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லுது. சத்தியலிங்கம் தன் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தான் ஒட்டக்கூடிய சூழலையும் சொல்லியிருக்காரு. தேசியத்தின் இனப்பிரச்சனை தீர்வோடு கலந்த அபிவிருத்தி, அதுவும் பலமான அபிவிருத்தி. சத்தியலிங்கம் என்ற அந்த சுகாதார அமைச்சு காணாது. இப்போ அவருக்கு பலமான அமைச்சு கருங்கல் அமைச்சை எதிர்பார்க்கிறவர். ஒரு பலமான அமைச்சர் ஒரு கருங்கல் அமைச்சர் இப்போ அவர் எதிர்பார்க்கிறார். கருங்கல் அமைச்சர் கொடுத்தால் அவர் கண்டிப்பாக தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனை, உள்கட்டமைப்பான பிரச்சனைகள், இனப்பிரச்சனைக்கான தீர்வை அவர் கண்டிப்பாக சம்பந்தரையாவ முடியாததை இன்றைக்கும் இந்த வன்னில தேர்தலில் போட்டி போடுகிற சத்தியலிங்கம் அவர் செய்து முடிப்பேர்ன்றது அவர்கள் சத்தியலிங்கம் என்ன பொறுத்திருக்கிறது வவுனியாவில் அல்லது வன்னி தேர்தல் தொகுதியில் இருக்கக்கூடிய கனவேர் இருக்கணும். இவர் சத்தியலிங்கம் போன்றவர்கள் வனமான முன்னாள் அமைச்சர், இந்த மஸ்தான் காதர் மஸ்தான் போன்றவர் முன்னாள் பிரதி அமைச்சர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. ஆர் எங்கெங்கே என்னென்ன வேலை திட்டம் செய்திருக்கணுமோ அதை போய் தாங்கள் உரிமை கூறுறது. 2011ஆம் ஆண்டு நான் சிதம்பரபுரத்தை இருக்கக்கூடிய கற்குளம் 1, 2, 3, 4 கற்குளம் படிவம் 1, 3 நாளுக்கு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக நான் அந்த மின்சாரத்தை அங்கே வழங்கியிருந்தேன். நான் 2011ஆம் ஆண்டு வழங்கின மின்சாரத்தை 2020ஆம் ஆண்டு அந்த உரிமை கூறுது தான் வழங்கினதாக. 2015ஆம் ஆண்டு ஒரு 45 நாள் அரசியல் வாழ்க்கையில் தான் அவர் அரசியல்வாதியாக நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நாங்கள் 2011ஆம் ஆண்டு வெங்கல செட்டிகுள பிரதேச சபை என்பது முழுக்க எங்கள சபை, எங்களது சபை. அது அங்கு மஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் சார்பாக அங்கே ஒரு உறுப்பினரும் கிடையாது, அங்கே யாரும் போட்டி போட்டதும் கிடையாது. எங்களோட சபையை இப்போ ஒவ்வொரு சபையில் நாங்கள் செய்த ஒவ்வொரு வேலை திட்டங்களையும் போய் இது தான் செய்து தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக இருந்த நான் என்று 2019ஆம் ஆண்டு சொன்ன காதர் மஸ்தான் இன்றைக்கு 2020ஆம் ஆண்டு பொதுஜன பெரமுன இணைப்பாளர் என்று சொல்லுது. இப்போ நேரத்துக்கு நேரம் தங்களை மாற்றிக்கொண்டு நாங்கள் செய்த வேலை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கொஞ்ச காலம் பிரதி அமைச்சராக இருந்த நீங்கள் உங்களோட வேலை திட்டத்தை நீங்கள் உரிமை கூறாது இப்போ அங்கே பல இடங்களில் ரோட்டு அளக்கிறார்கள். இந்த தேர்தல் காலத்தில் எந்த விதமான வேலை திட்டங்களை செய்ய முடியாத தேர்தல் கண்காணிப்பு கூட சொல்லுகின்றது, தேர்தல் ஆணையாளர் சொல்லுகின்றார். இன்று போய் பல பிரதேசங்களில் நாங்கள் தான் தார் ரோட் போட போகிறோம், தேர்தலுக்கு பிறகு தார் ரோட் வரப்போது நாங்கள் எல்லாம் அலோகேஷன் செய்து முடிஞ்சு இப்போ மஸ்தான் நாங்கள் ஒரு வீதியாக தார் ரோட்டு வந்திருக்கண்டு மண் ரோட்டை வீதி அளந்துருக்காங்க. இப்படியான போலி அரசியல்வாதியில் மக்கள் முதலாவது இனங்காண வேண்டும். என்னை பொறுத்தவரை விக்னேஸ்வர ஐயாவாக இருந்தாலும் சரிதான் அல்லது சம்பந்தர் ஐயாவாக இருந்தாலும் சரிதான், அந்த விக்னேஸ்வர ஐயாவோட இருக்கக்கூடிய சம்பந்தர் இருந்து பிரிந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், எல்லாரே ஒருவராக தான் நான் பார்க்கின்றேன். உண்மையில் இவர்களுக்கு ஆளுமையற்றவர்கள், இவருக்கு முதலாவது இருக்கக்கூடிய அந்த தலைமை சொல்ல வேண்டும் எந்தெந்த தேர்தலில் நாங்கள் என்னென்ன தேவைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூறுகின்றார்கள் நீங்கள் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும், வவுனியா நகரசபை உதாரணத்தை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் வவுனியா நகரசபையில் நீங்கள் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி என்று. வவுனியா நகரசபைக்கு அளிக்கிற வாக்கு வவுனியா பிரதேச சபைக்கு செல்லாது, அதனு பிள்ளை நிறைய சர்வதேசத்துக்கு போகும். சர்வதேசத்துக்கு நகரசபை தேர்தல் தான் நீங்கள் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி சொல்லுமாக இருந்தால் நீங்கள் பெரியாக்களெல்லாம் என்னது பாராளுமன்றத்தில் போட்டி போடுறீங்கள். நீங்கள் நகரசபையில் கேட்குற எல்லாரையும் வந்து பாராளுமன்றத்தை எழுதி போட்டு நீங்கள் நகரசபையில் கேட்டீங்கன்னா சர்வதேசத்துக்கு செய்தி போகும் தானே, நீங்கள் அடிக்கடி போய் வரலாம் தானே.
இன்றைக்கு சர்வதேசத்தை நம்பி தான் முழுக்க முழுக்க வாழுகிறீர்கள். சர்வதேசம் தான் எங்களுக்கு ஒரு தீர்வை தருவணுமன்றீங்கள், இந்தியா கூட தான் தீர்வை பெறணுமன்றீங்கள். அப்போ சர்வதேசம் தான் இந்த குற்றம் நடந்திருக்கின்றதை இனங்காண்டு அதுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தரும். நீங்கள் இல்லாமல் சர்வதேசம் பெற்றுத்தரும்னு சொன்னால், உள்ளூராட்சி மன்ற தேர்தலாம் சர்வதேசத்துக்கு உகந்ததாக இருந்தால் நீங்கள் அடுத்த முறை சம்பந்தரைய பாராளுமன்றத்துக்கு கேட்காமல் உள்ளூராட்சி மன்றத்தில் கேட்கட்டும். ஆக இவர்கள் மாகாண சபையில் எந்த அதிகாரத்தை கொடுத்தாலும் இது போன்ற ஆளுமையற்ற பிரதிநிதிகள் உருவாக்குவதன் ஊடாக தமிழ் மக்கள் எதையும் பெற முடியாது என்றதில் மாற்றுகள். ஒவ்வொருத்தரும் நீங்கள் சிந்திக்க வேணும். கிட்டத்தட்ட 20 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து எதையும் பெற்றுக் கொடுக்க முடியாமல் தொடர்ந்து வந்து ஏனைய கட்சிகளை புலைய கூறிக்கொண்டு வந்து நீங்கள் விஷ்ணுகாந்தன் அவர்கள், நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டக்களப்பில் ஒன்றுமே செய்யவில்லை என்று கூறுகிறீர்கள். இவ்வளவு காலம் ஒன்றும் செய்யவில்லையா? ஏதாவது ஒன்றை செய்துதான் இருப்பார்கள். ரோட்டு மட்டும் போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த கொடுத்த அலோகேஷனில் ரோட்டு மட்டும் தான் செய்திருக்கிறாங்க. கம்பரலியே இல்லை சரியா? அந்த ரோட்டோ கூட நம்பிக்கையில் விளையாடுறது கொண்டையங்கனி என்ற இடத்துல ரோட்டை போட்டிருக்கிறாங்க. 18ஆம் கடைக்குள்ள நான் எத்தனை லட்சம் ரூபா பொறுமதி செலவழிக்கப்பட்டிருக்குது யோகேஸ்வரன் ஐயாவினூடாக. அந்த ரோட்டு பாவம், அந்த ரோட் பாவம், பட்டு மோசம், அந்த ரோட்டில் போகிற வாகனம் பாவம். இதுதான் இவங்கட அபிவிருத்தி என்றது. இந்த ரோட் மட்டும் தான் இவங்கட அபிவிருத்தி. சுகாதாரத்தினூடாக இவங்கட அபிவிருத்தி வரல. கல்வி என்பது அபிவிருத்தி வர வேணும், வாழ்வாதாரம் அபிவிருத்தி வர வேணும் மக்களுக்கு, சரியோ? அடுத்தது மக்களுடைய வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள். பட்டதாரிகள் ரெண்டும் வீதியில் தான் நின்றவங்க. பட்டதாரிகள் சம்பந்தமாக இவங்களை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இப்போ இருந்த ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருந்த யோகேஸ்வரன் ஐயா, சிறுநேசன் சார் 2 பேர், மற்றதெல்லாம் புதாக்கள் ஏற்கனவே பழைய தேர்தல் களங்களில் இறக்கப்பட்டவர்கள், இன்றைய புதிதாக அரசாங்க அதிபர் மற்ற இப்படிலாம் இருக்கிறாங்க. இந்த ஞானப்பிரகாசம் ஐயாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கேட்குறார், அவருடைய இலக்கம் சொல்லக்கூடாது. நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இந்த கிஸ்புல்லாவுடைய பல்கலைக்கழகத்தை கேஸ் போட்டு நான் மூடி வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த கிஸ்புல்லாவுடைய பல்கலைக்கழகத்தை பார்த்து அளந்து கட்டின இன்ஜினியரே அவர் தான், ஞானப்பிரகாசம். மக்களுக்கு தெரிய வேணும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர் தான் அதுக்கு அவருக்குரிய இன்ஜினியர், சரியோ? ஒன்று. ரெண்டாவது, இந்த சாணக்கியன் ஒருத்தர் கேட்குறார், ராகுலபுத்திர, அவரோட பேர் பெரிய பேர். அவர் இன்றைக்கு களுவாஞ்சிக்குடியில் இப்போ 2-3 நாளைக்கு முதல் தான் பிரமாண்டமான ஒரு கட்டிடம் கட்டினவர், சரியோ? இவர் என்ன சாணக்கியன் ஏதோ ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்ணன் இன்னும் சரியான மலசல கூடம் இல்லாத எத்தனையோ குடும்பம் இங்கே இருக்குது. இவர் நினச்சிருந்தால் அந்த கட்டிடம் இப்போ தேவையா? அந்த கட்டிடம் எத்தனையோ குடும்பங்களுக்கு மலசல கூடம் கட்டி கொடுத்துருக்கலாம். இல்லை, இந்த 20,000 ரூபா கொடுத்தா தங்களுடைய குடிசையை சரி செய்து வாழக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. செய்யல. கடந்த 2015ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் அவர் இன்னொரு ஆளை சொல்ல வாரன், இவருடைய வாக்கும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடைய வாக்கும் தான் கிஸ்புல்லா பாராளுமன்றம் அனுப்புனது. இவங்க காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் வெல்ட்டி அடிக்கிறாங்களே தவிர மக்களை குறித்ததான கரிசனை அவங்களில் இல்லை. தமிழ் மக்களுக்கு என்ன இவங்க செய்திருக்கிறாங்க? பாவம், தமிழ் மக்கள் பாவம். நான் இப்போ ஒரு கிழமைக்கு முதல் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது 5-6 அம்மாக்கள் இருந்து கச்சான் உடைக்கிறாங்க. மிகவும் சோமாலியாவோட பரிதாபம். கை குழந்தை இதுக்குள்ளே இருக்குது, குந்தி இருந்து கச்சான் உடைக்கிறாங்க பட்ட வெயிலில். அது சொல்ல முடியாத ஒரு சோகமான நிலைமை. கை குழந்தை, அந்த குழந்தை வெயிலுக்குள்ளே இருந்து தாயிர பால் குடிக்குது, அதில் பசியாக ஆற்றி கொண்டிருக்குது வெயிலில். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கி கொண்டிருப்பதால் நான் 2 வேட்பாளர்களிடம் நான் கேட்க விரும்புவது, மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? முதலில் நான் விஷ்ணுகாந்தன் அவர்களிடம் கேட்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு நீங்கள் சொல்லும் செய்தி என்ன இந்த தேர்தலில்? என்னுடைய மட்டக்களப்பு மாவட்ட அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நான் தெரிவிக்கின்ற பிரதானமான விடயம், இத்தனை வருட காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்பி ஏனைய கட்சிகளை நம்பி நீங்கள் வாக்களிக்கப்பட்டது நிமித்தமாக எந்த விதமான விமோசனமும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் நான் பார்த்தளவில் என்னுடைய பிரச்சாரங்களில் நான் சென்ற போதெல்லாம் அநேகமான தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் விரோதத்தை நான் பார்த்தேன். ஆனால் அந்த விரோதமானது இன்று பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களிப்பதற்கு அநேகமான தமிழ் மக்கள் தயாராக கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எனது அன்பான தமிழர்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது, நீங்கள் இத்தனை வருட காலங்களாக நீங்கள் யாரை நம்பி வாக்களித்தீர்கள், அவர்கள் என்னத்தை செய்தார்கள் என்பதை குறித்து நீங்கள் நன்கு விளங்கி கொண்டு இந்த தடவை முதல் தடவையாக நான் இறங்கியிருக்கின்றேன். எனக்கு நீங்கள் வாக்களித்து என்னை பாராளுமன்றம் அனுப்பினீர்கள். ஆனால் நிச்சயமாக நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுடைய வேலைவாய்ப்புகளை
நான் ஏற்படுத்தி தருவேன். இரண்டாவது, அங்கே அநேகமான தொழிற்சாலைகள் அங்கே சிதைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அனைத்து தொழிற்சாலைகளையும் நாங்கள் மீள கட்டி அங்கே கல்வியில் குறைந்தவர்களுக்கு அந்த தொழிற்சாலைகளில் வேலை கொடுப்பதனூடாக நிச்சயமாக அங்கே வேலை வாய்ப்புகள் ஓரளவேனும் குறைந்துவிடும். அடுத்தது எங்களுடைய சுகாதாரம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் சுகாதாரம் சம்பந்தமாக சொல்லப்போனால் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. மத்திய வைத்தியசாலைகளை விட மாகாண வைத்தியசாலைகளில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. இதுவரையில் பல லட்சம் ரூபாய் கடனில் தான் எங்களோட மாகாண சபை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த மாகாண சபையினுடைய வைத்தியசாலைகள், அது உணவாக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், டெலிஃபோனாக இருக்கலாம், பல வகைகளிலும். அதைவிட கிராமங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகளில் ஒரு வைத்தியர் இருக்கின்றார். அந்த வைத்தியரை அந்த மக்களை, அநேகமான மக்கள் வாழுகின்ற கிராமங்கள், உதாரணமாக மண்டூரை எடுத்து பார்ப்போமானால் பல நான் இருக்கின்றேன் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்த போதிலும் அந்த வைத்தியசாலைக்கு ஒரு வைத்தியர், அந்த இடம் கூட பற்றாக்குறை. நிச்சயமாக இதே போல் மகளூர், இங்கே வாகரை போன்ற எங்களுடைய 11 பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன. பிரதேச செயலகத்துக்குள்ளும் அந்த இருக்கின்ற வைத்தியசாலைகளை நான் தரம் உயர்த்தி தருவேன் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். ரெண்டாவது, எங்களுடைய பாடசாலைகள் கல்வியில் பின்தங்கி காணப்படுகின்றது. தற்பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. வவுனதீவு வலயத்தினுடைய அங்கே வலயக்கல்வி பணிப்பாளரை அவர்கள் இடம் மாற்றுவதற்கு முயற்சித்திருந்தார்கள். நாங்கள் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து இந்த தேர்தல் காலங்களில் அதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கின்றது பல வகைகளிலும். தரமான ஆசிரியர்கள், முன்பள்ளி ஆசிரியர்களிடத்தில் கூட அந்த கவர்னரூடாக, மாகாண சபையினூடாக கொடுக்கப்படுகின்ற அந்த ஊதியமானது நிரந்தர நியமனம் கொடுக்கப்படவில்லை. நான் கவர்னரோடு கதைத்து கவர்னர் எனக்கு அங்கே பதில் அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த தேர்தலுக்கு பிற்பாடு அவர்களுடைய நியமனம் கொடுக்கப்படும், அவர்களுடைய ஊதியம் கொடுக்கப்படும். ரெண்டாவது, பிரைமரி பாடசாலைகள், அநேகமான பாடசாலைகள் சொல்கின்றார்கள் அந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களை பிரைமரிக்கு, கிராமங்களில் இருக்கின்ற பிரைமரி பாடசாலைகளுக்கு போடுகின்றார்கள். உண்மையாகவே அந்த 1ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுடைய கல்வியினுடைய வளர்ச்சி தான் மேல அவர்கள் செல்லும் போது அங்கே படிப்பதற்கு அது வழிவகுத்து கொடுக்கின்றது. அந்த அப்படியான பாடசாலைகளில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து தருவது மாத்திரமல்ல, கட்டிட பிரச்சனைகள், தண்ணி பிரச்சனைகள் இருக்கின்றது. அங்கே அநேகமான பாடசாலை, பாதை பிரச்சனை, தூர பிரச்சனை இருக்கின்றது. வேற்றுச்சேனையில் இதுவரைக்கும் அங்கே ஒரு பாடசாலை இல்லை. இதே போல் பல கிராமங்கள் இருக்குது. கிராமங்களில் இன்னும் பாடசாலை இல்லை. அந்த கர்ப்பிணி பெண்களை பரிசோதிக்கிறது கூட நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளை நான் எல்லாரும் இனங்கண்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அந்த பிரச்சனைகளை செய்து தருவேன். அத்தோடு அநேகமான கிராமங்களுக்குள் இருக்கிற படுவாங்கரை, வாகரையில் இருக்கிற பாதைகள், இன்றைக்கு ஓட்டமாவடி ஏறாவூர் எடுத்து பாருங்கள், அந்த அனைத்து கிராமங்களுக்குள்ளும் கொங்கிரீட் அடிக்கப்பட்டு பாதைகள் சரியாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய தமிழ் பகுதிகளுக்குள்ள இன்னும் வாகனம் போய் வருவதற்கும், பிள்ளைகள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பாடசாலைக்கு போவதற்கு அந்த பாதைகள் சரியாக இல்லாததினால போக்குவரத்து வசதி என்பது இல்லை. நான் நினைக்கின்றேன் கிரான் பாலத்தில் இருந்து மறுபடியும் அங்கே செங்கலடிக்கு வரும் வரைக்கும் அந்த பாதையானது கிலோமீட்டர் கணக்கு சொல்ல போனால் அது நாங்களே வாகனத்தில் வரும்போது 1 நாள் 2 மணித்தியாலம் தேவைப்படுது. அந்த பாதைகள் சரியாக இருந்தால் போக்குவரத்து, அந்த மக்கள் சொல்கிறாங்க ப்ரைவேட்டில் ஒரு வாகனம் வைத்திருக்கிறதா அந்த வாகனத்தை ஓட்டுறார், உடஞ்சா கூட ஏதோ நல்ல மனுஷன்றதுக்காக இணைக்கி அந்த வாகனத்தை ஓட்டுறார். ஆனால் சிடிபியால் கூட அந்த வாகனம் போகலை. அப்படி அந்த போக்குவரத்து பிரச்சனைகள் அதை செய்து தருவதோடு என்னுடைய அன்பான மக்களுக்கு நான் மறுபடியுமாக வேண்டிக் கொள்வது, நீங்கள் எனக்கு வாக்களித்து, நாங்கள் தாமரை மொட்டினுடைய வேட்பாளர், மட்டக்களப்பில் நான் புதிதாக கேட்கின்றேன், ஆனால் அரசியலில் நான் பழையவன், நீண்ட காலமாக இருக்கின்றேன், பொதுஜன பெருமனுடைய பங்காளி தலைவர் ஆனபடினால நீங்கள் எனக்கு வாக்களித்து என்னை பாராளுமன்றம் அனுப்பினர்கள். ஆனால் இதைவிட எங்களுடைய அனைத்து விதமான வேலைகளிலும், அதோடு அரசியல் கைதிகளினுடைய விடுதலையில், காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை, இதை பலதரப்பட்ட விதவைகளுடைய பிரச்சனை, இப்படி அந்த அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டு போகலாம். அனைத்து பிரச்சனைகளாம் தீர்வை பெற்று தருவேன் என்ற கூறி. ஆமாம், உதயராசன் உங்களது கருத்தை மக்களுக்கு கூறும். இல்லை, உண்மையில் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னு சொன்னால், வன்னி தேர்தல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் இலங்கையில் வாழக்கூடிய மூவின மக்களுக்கு
உண்மையில் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள். பல இந்த யுத்தத்தால் பல இழப்புகளை, பல இடம்பெயர்வுகளை, பல முகாம் வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் இந்த தமிழர்கள். நாங்கள் இன்னும் உணராத இனமாக இருக்கின்றோம் என்று நிறைய வன்னியை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகள், பல சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுகின்றார்கள். நீங்கள் நிச்சயமாக உங்கள் சார்பாக ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் உங்களில் ஒருவரை, உங்களுக்காக சேவை செய்யக்கூடியவரை, நாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இலங்கையில் நாங்கள் ஒரு தேசிய இனம், எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக நீண்ட காலம் இழுவறிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம். எங்களுடைய சுயநிர்ணய உரிமை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களின் கடமை. ஆகவே நீங்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் உங்களுடன் இருக்கக்கூடியவராக, அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள், அந்த மாகாணத்தை சார்ந்தவர்களாக, குறைஞ்சபட்சம் அந்த ஊரை சார்ந்தவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். உங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர் எந்த விதமான தீர்வுகளாக இருந்தாலும் சரி, தமிழர்கள தீர்வு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வாழ்வாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உள்கட்டமைப்புகளான அபிவிருத்திகளாக இருந்தாலும் சரி, அதை செய்யக்கூடியவர்கள், செய்து காட்டியவர்களை போன்ற இவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். நாங்கள் தொடர்ந்து மாற்றினத்தவர்களுக்கு வாக்களித்து அவர்களை பிரதிநிதிகளாக்கி நாங்கள் இன்றைக்கு பல விதத்தில் இன்றைக்கு எங்களின் இளைஞர் யுவதிகள் வேலைவாய்ப்பற்றவர்களாக கூலி வேலைகள் படித்து நல்ல அரச உத்தியோகத்துக்கு தகுதி உள்ளவர்களுடன் இன்றைக்கு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு பரிதாப நிலைமையில் இந்த வன்னியில் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதில் இந்த 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முதலில் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த நாட்டுக்கான தேர்தல், இது வன்னிக்கான தேர்தலோ அல்லது ஒரு பிரதேச சபைக்கான தேர்தலோ கிடையாது. இந்த நாட்டை யார் ஆளப்போகின்றார்கள், எந்த அரசாங்கம் அமைக்கக்கூடும், எவர் எதிர்க்கட்சியாக வருவார், அதில் எங்கட பிரதிநிதிகளாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நாங்கள் யாரை உருவாக்கப் போகின்றோம், இந்த வன்னியில் 6 பேருக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்க அந்த 6 நபர்களை நாங்கள் யாரை உருவாக்கப் போகின்றோம் என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் நீங்கள். ஒவ்வொருகளும் இந்த தேர்தலுக்கு முதல் பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு 3 ஆசனம் கிடைக்கும், எங்களுக்கு 4 ஆசனம் கிடைக்கும், எங்களுக்கு 2 ஆசனம் கிடைக்கும் என்றும் பலர் சுயேட்சை குழுக்கள் உட்பட வன்னியில் போட்டி எடுக்கக்கூடிய 405 பேரும் தாங்கள் வெல்வோம் என்ற நிலைப்பாடு தான் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே உண்மையில் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அங்கே 6 நபர்கள் தவிர யாரும் மக்களால் தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த 6 நபர்களையும் நான் நினைக்கின்றேன். குறிப்பாக நீங்கள் இந்த வன்னி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பலதரப்பட்ட தேர்தல் களங்களை முகம் கொடுத்து பலதரப்பட்ட நபர்களை உருவாக்கி பலதரப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து மக்கள், இன்னும் தமிழ் மக்கள் குறிப்பாக எங்களின் பிரச்சனைகள் தீரா பிரச்சனைகளாகத்தான் எங்களுடைய இனப்பிரச்சனை எவ்வாறு இருக்கோ அதே போன்று தான் வன்னியின் அபிவிருத்தி பிரச்சனையும் தீரா பிரச்சனையாக இருக்கின்றது. நீண்ட காலம் எங்களின் வீதிகள் வந்து பொழுது வீதிகளாகவும் மண்களும் குண்டும் குழியுமாக இருக்கின்றது. இவர்களான கூடுதலாக இந்த முகாமில் இருந்து மீள்குடியேற்றப்பட்டவர்கள் இன்னும் தங்களின் வீடு திட்டங்கள் பெறாதவர்களாக, தங்களுக்கு வசதியான வீட்டு திட்டங்கள் இல்லாதால், மலசில கூடங்கள் இல்லாதால் பல கிராமங்கள், இன்னும் சில குடும்பங்கள் மின்சார வசதியற்ற நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் எங்கே தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்ற காலகட்ட அத்தியாவசிய தேவைகள், மலசில கூடங்கள், மின்சாரங்கள், குடி தண்ணீர் பிரச்சனைகள் கூட இன்று வன்னியில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இதுக்கான காரணங்கள் நாங்கள் தொடர்ந்து அந்த பிரச்சனையை தக்க வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய காரணம் என்னவென்று நீங்கள் சிந்திப்பீர்களாக இருந்தால் நாங்கள் சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்று தான் நான் எனக்கு தெரிந்த அளவில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் சரியான நபர்களை தேர்ந்தெடுப்போமாக இருந்தால் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மக்கள் ஒருவர் எந்த இடத்தில் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் ஒரு இனத்துக்கான ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது குரல் கொடுப்பவராக இருக்கலாம். அதற்கு அரசாங்கத்தில் இருந்தாலோ அல்லது தனிமையாக இருந்தாலோ தனித்துவத்தில் இருந்தாலோ ஒரு தடையாக இருக்க முடியாது. எங்களை இனத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறவர்கள், எங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக குரல் கொடுக்க வேண்டாம். இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை கண்டிப்பாக ஒவ்வொரு தாய்களும் தங்கள் பிள்ளை இருக்கின்றார்கள், நிலப்பாடு இருக்கின்றார்கள் என்றால் இருக்கிறார்கள் இருந்தால் அவர்களை விடுதலை பெற்றுக் கொடுத்து அவர்களை விடுவிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அரசுடன் நாங்கள் எவ்வளோ அழுத்தத்தை கொடுத்தேன்டான நாங்கள் அந்த அவர்களுக்கான விடுதலைக்காக அனைத்து கட்சிகளும் ஒன்று திரளாதே எங்களுக்கான ஒரு அவமானமாக நான் நினைக்கின்றேன். இன்றும் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர் அந்த தாயத்தின் வேதனையில் பங்கு கொள்வதற்காக அனைத்து தமிழ் கட்சிகள், உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கின்றேன் அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பில் இந்த சில முஸ்லீம் அமைச்சர்கள் மீது குற்றம் சுமத்துகின்ற பொழுது அனைத்து அமைச்சர்களும் தங்கள் பதவிகளை துறந்தார்கள். அனைவரும் சாதாரண ஒரு பிரச்சனைக்காக அனைவரும் பதவியை துறந்தார்கள். ஆனால் இன்று காணாமல் ஆக்கப்படுகின்ற ஒவ்வொரு தாய்களும் பள்ளிக்கு சென்ற தனது பிள்ளை கொஞ்ச நேரம் தாமதமாகின்ற பொழுது அந்த தாயின் மனம் என்ன துடிக்குது என்று அனைவரும் உணரக்கூடிய நாங்கள் இன்றைக்கு இத்தனை வருஷமாக தங்களின் பிள்ளையை காணாமல் ஆக பறவை கொடுத்து போட்டு இன்று இயங்கிக் கொண்டு இருக்கின்றவர்கள் சரியாக இன்றைய உண்மையில் தொடர்ச்சியாக அந்த வீதிகள் ஓரமாக இருந்து அவர்கள் தொடர்ந்து தங்கள் உண்ணாவிரதத்தில் தங்கள் பிள்ளைகளை கண்டுபிடித்து தர வேண்டும், இதுக்கான ஒரு பதிலை தர வேண்டும் என்று காத்திருக்கின்றவர்கள் சரியான பதில் கொடுக்காது என்பது உண்மை. நான் இந்த கலைக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது நாங்கள் கோபம் கொள்வோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை திட்டி தீர்ப்பதற்கான முதலாவது காரணம் ஒரு தாயின் உணர்வை அறியா. இன்று அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தாய்கள் எத்தனை பேர் அவர்களுக்காக தெருவா அலைஞ்சு அங்கே இங்கே தேடி திரிஞ்சு இன்று அவர்கள் உயிரை திறந்திருக்கின்றார்கள். பல தாய்மார்கள் இன்றைக்கு உண்மையில் வவுனியாவில் நீண்ட காலமாக
2 வருடத்துக்கு மேல் அவர் தொடர் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை கலந்து அதுகளை இம்சப்படுத்துவது என்று போன்ற செயலைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் ஐயா செய்து கொண்டிருக்கிறார். அதால் நீங்கள் தயவு செய்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை இந்த வன்னி தொகுதி தமிழருக்கு சார்பான இந்த தேர்தலாக நாங்கள் மாற்றி எங்களுக்கான பிரதிநிதியை நாங்கள் உருவாக்கி எங்களுக்கான அபிவிருத்திகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டியது எங்களுக்கான பிரச்சினை தேசிய பிரச்சினை தீர்வான முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த அரசாங்கம் கிடைத்திருக்கிற இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த ஜனாதிபதி இருக்கக்கூடிய பொதுஜன பிரமுன ஆட்சி அமைக்குமாக இருந்தால் நாங்கள் பேரம் பேசக்கூடிய சக்திகளாக இந்த அரசாங்கத்தோட பேரம் பேசி எங்களுடைய இனத்துக்கின்ற இனப்பிரச்சனைக்கான தீர்வு சம்பந்தமாக பேரம்பது எங்களுக்கு இன்று தொடர் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனையிலிருந்து அரசியல் தீவிலிருந்து எங்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் இன்று உண்மையில் தனித்துவமாக தமிழர் சமூக ஜனநாயக கட்சியில் நாங்கள் 9 வேட்பாளர்கள் வன்னியில் களமிறங்கி இருக்கின்றோம். மெழுகுதிரி சின்னத்தில் போட்டி போடுகின்றோம். கண்டிப்பாக இந்த முறை நாங்கள் நாடாளுமன்றம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை மக்கள் ஆணை வழங்குவார்கள் என்பதை மாற்று கருத்துக்கான இடமில்லை. அந்த 9 பேரும் நாங்கள் யார் வென்றாலும் நிச்சயமாக எங்களின் இனத்துக்காக எங்களின் பிரச்சனைக்காக எங்களோட மக்களுக்காக குரல் கொடுக்கிற உங்களில் ஒருவராக நாங்கள் இருப்போம் என கூறிக்கொண்டு இந்த தேர்தல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து இந்த பதவியில் இருந்தவர்கள் எதுவும் செய்யாதவர்களுக்கு கண்டிப்பாக மக்கள் நிராகரிக்க வேணும். அவர்களுக்கு அந்த பதவியின் அந்த பதவியில் இருக்கக்கூடிய தன்மையை அவர்களுக்கு உணர வேண்டும். தாங்கள் விட்ட தவறு அந்த பதவியை நாங்கள் இருக்க இல்லாமல் அந்த ஆசனத்தை இழந்திருக்கின்றோம் என்ற உணர்வை நீங்கள் கொடுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் சந்தர்ப்பம் கொடுத்து 2 தடவை சந்தர்ப்பம் கொடுத்து அவர்களால் எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களை மாற்ற வேண்டியது மக்கள். நீங்கள் என்ன நினைத்தாலும் நான் நினைக்கின்றேன் பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் தான் தொடர்ந்து அமைச்சர்களாக வருவோம் என்று, பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தான் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வருவோம் என்று. அவர்கள் நினைத்தால் வர முடியாது. இது நீங்கள் வாக்களித்து நீங்கள் போடுகின்ற ஒரு புள்ளடியால் தான் நாங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்கும் என்பதை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அளிக்கிற வாக்கு நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்கள்தான் வெல்ல முடியும். அவர்கள் நினைக்கிறவர்களெல்லாம் வெல்ல முடியாது. தொடர்ந்து தயவு செய்து நீண்ட காலம் அந்த ஆசனத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் நிராகரித்து புது நபர்களை உருவாக்கி எங்களின் இனப்பிரச்சனைக்கான தீர்வையும் அபிவிருத்தியையும் முன்னெடுத்து செல்வோம் என்ற வன்னி ஒரு மறுமலர்ச்சியை இந்த தேர்தல் காணும் என்ன இந்த மெழுகுதிரியூடாக அந்த வன்னிக்கு ஒரு ஒளியை கொடுப்போம் என கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததைக்கு நன்றி கூறுகிறேன். ஆமாம், மிகுந்த வேலைப்பளுக்கு மத்தியிலும் வேட்பாளர்களாக இருந்து கொண்டு எங்களது தீர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. மற்றொரு தீர்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் இளங்கோவன் மற்றும் உதவி தயாரிப்பாளர் சங்கர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சந்தர்ப்பத்தை தந்த வசந்த டிவிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.